இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி கைகளை அப்படியே வானத்துக்கு நேராய் உயர்த்து. வானத்துக்கு நேராய் உங்கள் கரங்களை உயர்த்து. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. குரலை உயர்த்தி சொல்லுங்க. ஏசையா நிறுத்தி உள்ளே எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. இன்று இரவு எனக்காக நீர் குறித்ததை நிறைவேற்றி முடிக்க வல்லவர். என் பாரங்கள் என் பாரங்கள், என் சுமைகள் என் சுமைகள். சொல்லுங்க. என் பாரங்கள் என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. நானும் பாதத்தில் இறக்கி வைத்தே. ரெண்டு கரங்களை உயர்த்து. எவ்வளவு சத்தமா ஆராதிக்க முடியும்? ஒரே குரலா எவ்வளவு சத்தத்தை உயர்த்த முடியுமோ? ரபாகா லாபாகா துரா ஹalleluya ஹalleluya ரபாகா துரா ஹalleluya ரபாகா துரா ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் இங்க அபிஷேகம் பெற்றவங்க? எத்தனை பேர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க. பெறாதவங்க இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவர் இரட்டத்தனையா உங்க மேல அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்ற போகிறார். நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. அபிஷேகம் பெற்ற ஒரு நபருக்கும் பெறாத ஒரு நபருக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு தெருவுல காலை வைத்தாலே பேய்ங்களுக்கு உங்க ஸ்மெல் தெரியும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நீங்க ஒரு தெருவுல கால் வைத்தாலே பிசாசுகள் சொல்ல, ஏய் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வந்துட்டான் போல, ஒரே வாசனையா வருது, ஓடு ஓடிங்கிறது. ஓடி இடத்த காலி பண்ண அவன் வந்தானா நம்மளை காலி பண்ணிடுவான். விலங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்க கால் வைக்கிற இடமெல்லாம் பேய்கள் எழுந்து ஓடும். அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் இல்லாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு முறை ஒரு பிசாச எங்க ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த பிசாசு நாங்க ஊழியம் செய்கிற பகுதியில இருக்கிற ஒரு பிசாசு. அது சொல்லுது, நான் படப்பைய சார்ந்த பிசாசு, எல்லையாவி, அந்த எல்லைகளுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை. அது சொல்லுது, நான் ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ளேயும் ஆராதனை நடக்கும் போது கூட்டமா போவோம். அந்த ஆலயத்துல இருக்கிற ஆத்துமாக்களின் எண்ணிக்கைகளுக்கு தக்கதான் நாங்க என்ன பண்ணுவோம், கூட்டமா அந்த ஆலயத்துக்குள்ள போவோம். நான் கேட்டேன், ஆலயத்துக்குள்ள போய் என்ன பண்ணுவீங்க? அவங்கள வசனத்தை கேட்க விட மாட்டேன்,
ஜெபிக்க விட மாட்டேன், அங்க வருவங்களை வேடிக்கை பார்க்க வைப்பேன். அந்த நேரம் பார்த்து தான் அவங்க போன்ல மெசேஜ் அடிக்கும், வைப்ரேஷன் ஆகும் போனு. அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி உள்ள போனாங்களோ அப்படியே வெளியே கொண்டு வருவோம். புரியுதுங்களா நான் சொல்றது? சில பேருக்கு தூக்கத்தின் ஆவி அவங்க தலைமையில இறங்குவோம். தூக்கத்தை கொடுத்து வசனத்தை கேட்க நாங்க விட மாட்டோம். சில பேர் ஆர்வத்தோடு உள்ள வருவாங்க, ஆனா அவங்க அப்படியே அவங்க நாவை கட்டி வைத்திருப்போம், அவங்கள ஜெபிக்க விடவே மாட்டோம். ஆனா அது சொல்லுது, ஆனா நீ நடத்துற கூட்டங்களுக்குள்ள நுழையவே முடியல. ஏன் தெரியுமா? நீ இந்த அபிஷேக நேரம்னு சொல்லி ஒரு நேரம் வச்சிருக்கிற பாரு, எல்லா ஜனங்களையும் கையை தட்டு அந்நிய பாஷையில பேசுன்னு சொல்லி ஜெபிக்க வைக்கிற பாரு, அந்த நேரத்துல வானத்துல இருந்து அக்கினி இறங்குது சபைக்குள்ள. யாரு சொல்லுது? பிசாசு சொல்லுது. அந்த நேரம் வந்ததுன்னா நாங்க நடுங்க ஆரம்பிக்கிறோம். சபை முழுவதும் நெருப்பு பற்றி எரியுது. ஜனங்க அந்நிய பாஷையில பேச 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 அங்க ஒரு மாற்றம் நடக்குது. அந்த சபையை பற்றி எரிகிறத நாங்க பார்க்கும் போது அந்த நேரத்தில் எங்களால கிட்டையே நெருங்க முடியாத அளவு எல்லாம் தூரம் ஓடும். நல்லா கேளுங்க. இதனால தான் சபையில தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷையில பேசி ஆராதிக்கணும். விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? புரியுதா பிரதர் நான் சொல்றது உங்களுக்கு? அந்நிய பாஷை பேசி எங்க நிறைய ஜெபிக்கிறாங்களா அங்க பேய்ங்க காலை வைக்கவே முடியாது. விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? ஆமா. இப்போ எத்தனை பேர் இங்க அப்படி பிசாசு கட்டி இருக்குதுன்னு தெரியாது, ஆனா இப்ப கத்தர் கட்ட விழுப்பார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நல்லா அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. இங்க நீங்க பேசும்போது உங்க வீடுகளுக்குள்ள ஒரு விடுதலை நடக்கும். நீங்க வேலை செய்கிற இடத்துல விடுதலை இறங்கும். நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு விடுதலை இறங்கும். இங்க நீங்க ஜெபிக்க 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 உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க கட்டப்பட்டிருக்குதோ இப்போது கத்தர் அந்த இடத்துல எல்லாம் கட்ட விழுக்க ஆரம்பிப்பார். நல்ல சத்தத்தை உயர்த்தி எவ்வளவு சத்தமா அந்நிய பாஷையில பேச முடியுமோ, ஓலாகா துராகடா மகா சேகடா தரா மலாகா துரா பலா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இப்ப நீங்க ஜெபிக்கும் போதே ஒரு அக்கினி இறங்குது பாருங்க. ஜெபிக்கும் போதே ஒரு அக்கினி, ஒரு நெருப்பு. வாய்களை திறந்து கைகளை தட்டணும்னு தோணுச்சுன்னா கைகளை தட்டு, குதிக்கணும்னு தோணுச்சுன்னா குதி. ஆவியானவர் உன் மேல இறங்கினா விழுந்து பெறலு. ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ள இடம் கொடு, இடம் கொடு. ரபாகா லாகா தூரா காடா ரபா லாபாகா தூரா பலாகா தரா பலா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நீ இழந்த அபிஷேகம் இப்போது உன் மேல வருகிறது. இழந்த அக்கினி உன் மேல வருகிறது. ரிசீவ் ரிசீவ். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். நல்ல நல்ல வாய்களை தர. பிசாசு உன்னை கட்டி வைக்க இடம் கொடாத. உன் அபிஷேகத்துக்கு அளவே கிடையாது. உன் அபிஷேகத்துக்கு அளவு கிடையாது. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து நீ ஜெபிக்க 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 உன் வீட்டுக்கு விரோதமான மந்திரங்கள் எரிகிறது. உன் ஊழியங்களுக்கு விரோதமான மந்திரங்கள் எரிகிறது. ஏய் ஏய், அது எரிஞ்சு விழுந்துதான் ஆகணும். மேல பால்கனியில நிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஜெபிங்க ஜெபிங்க. வானம் திறக்கப்படுகிற நேரம் இது. தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு ரபா காலா காதுரா கடா தரா கடா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஒரு அபிஷேக அக்கினி, ஒரு நெருப்பு, ஒரு நெருப்பு, ஒரு நெருப்பு. ரிசீவ் ரிசீவ். உன்னை அடக்காத பிரதர், பிரதர் உன்னை அடக்காதீங்க அடக்காதீங்க. வீட்டுக்கு ஒரு ஆவியானவரை தூக்கி செல்ல, ஆவியானவருடைய சிறகுகளை வைத்து தூக்கி செல்ல. நீ இழந்த அபிஷேகம் திரும்ப வருது. நீ இழந்த கிருபை வருகிறது. எந்த வல்லமையை நீ இழந்தாயோ, எந்த வல்லமை கட்டப்பட்டு இருக்கிறதோ, இப்போது ஆவியானவருடைய பக்கத்தில் இறங்கி நிற்கிறார். அவருடைய அக்கினி சட்டைகளை உனக்கு நேராய் விரிக்கிறார். உன்னை தொடுகிறார். நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி கட்ட உட கட்ட உட. நீ செபிக்க கூடாதபடி, நீ பெற்றுக்கொள்ள கூடாதபடி, நீ எழும்ப கூடாதபடி, நீ ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்த கூடாதபடி உன்னை கட்டி வைத்திருக்கிற சர்பங்கள், ஏவல் ஆவிகள், மந்திர ஆவிகள் எரிந்து விழுகிற நேரம் இது. எரிந்து விழுகிற நேரம் இது. நல்ல நல்ல கைகளை தட்டி. போகாது போகாது. This is not enough. கைகளை தட்டு.
நல்ல ஆவிக்குள்ள போ, அபிஷேகத்துக்குள்ள போ. உன் தலையிலிருந்து கால் வரையில உன் எலும்புகளுக்குள் அக்கினி, உன் நரம்புகளுக்குள் அக்கினி, உன் ரத்த மண்டலங்கள் மேல் அக்கினி, உன் ரத்த அணுக்களுக்குள் அக்கினி. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நாவு கட்டவிழ்க்கப்படுகிறது, நாவு கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆவியானவர் நாவின் மேல நெருப்பாய் இறங்குகிறார். இதோ ஆண்டவர் சொல்றாரு, வாலிப பிள்ளைகள் நான் தீர்க்க தரிசிகளாய் இப்போது அபிஷேகிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் தீர்க்க தரிசன அபிஷேகம் இங்க சிலர் மேல இறங்குது, சிலர் மேல அக்கினி இறங்குது. கைகளை தட்டியதை பெற்றுக்கொள். Receive, receive, receive. Fire, fire. இது உன்னுடைய ஆண்டு, இது எழுப்புதலின் ஆண்டு. நீ எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டு, உன் எல்லைகள் விரிவாக்கப்படுகிற ஆண்டு, நீ பெருக்கத்துக்குள் போகிற ஆண்டு. இந்த கூட்டத்துக்கு பிறகு அநேகருக்கு ஊழிய கதவுகள் திறக்கப்படுகிறது, ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படுகிறது. உன் வீடு கட்டப்படும், நீ நிலங்களை வாங்குவாய். உன் வீட்டின் மேல இருக்கிற அந்த கோர்ட்டு கேஸ கர்த்தர் உடைக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவ மகிமை. சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுகிறான். உன்னை எதிர்த்து நின்ற பிசாசு வெட்கப்பட்டு வெளியேறுகிறது. பெற்றுக்கொள். தேவ அக்கினி. ஆண்டவரே இயேசுவே, இந்த ஆலயத்தில் உலாவி ஜனங்களை குணமாக்குங்க, ஜனங்களை விடுதலையாக்குங்க. ஆவியில ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க. ஒரு பிள்ளைகள் 30, 60, 100 பெருகுவார்களா? பெருகுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுவோம். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படியே அந்நிய பாஷையில பேசின வண்ணமாக அப்படியே அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்கணும். நீங்க சும்மா சபைக்கு வந்து சும்மா போக கூடாது. சபைக்குள்ளதான் தேவனுடைய மகிமை இருக்குது. அதனால இந்த பிரசங்கம் முடிகிற வரையிலும், நீங்க ஆலயத்தை விட்டு வெளியே போகிற வரையிலும் கொஞ்ச நேரம் டங்ஸ் பேசிக்கிட்டே இருந்து பாருங்க. வாய்களை திறந்து வாய்க்குள்ளேயே உங்க நாவு பேசிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரொம்ப நேரம் கிடையாது, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். எசேக்கியேல் 47 அதிகாரம். எசேக்கியேல் 47 அதிகாரம். ஹல்லேலூயா. ஷகலபகதுரா. இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த அருமையான பாஸ்டர் கிறிஸ்டோஸ் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். அவருடைய துணைவியாருக்கு மிகுந்த நன்றிகள். கடந்த ஆண்டே ஆக்சுவலாக கூப்பிட்டு இருந்தாரு. கடந்த ஆண்டு நேரம் ஒத்து வரலை. ஆகவே இந்த முறை கூப்பிடும் போது உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் இந்த ஸ்லாக்கியத்தை அடியனுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 47 அதிகாரம் முதல் 5 வசனங்கள். நல்லா ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள். செய்தி நேரத்தில் யாராவது எழுந்து போறது வருது இது இருக்கவே கூடாது. அப்படி எழுந்து போறீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. இருந்தீங்கன்னா உள்ளே இருக்கும். கடைசி ஆமேன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க இருந்து டிஸ்போஸ் ஆகணும். அது வரைக்கும் தெய்வ பிள்ளைகள் நீங்கள் அசைவதோ வெளியே போது தண்ணி போடுறது குடிக்கிறது போறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அமைதியாக தேவ சமூகத்தில் காத்திருங்கள். முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 47 அதிகாரம் முதல் 5 வசனங்கள். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி
என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சலாழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சதுன்னு தெரியல. நான் இந்த வசனங்களை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். எசேக்கியேலை ஆண்டவர் ஆவியில பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு கொண்டு போகிறார். எசேக்கியேல் ஆவியில அவருடைய உடம்பு அங்க இருக்குது. ஆவியில என்ன பண்றார், அப்படி ஆவி மாத்திரம் எங்க வருதுன்னா எருசலேமுக்கு வருது. ஆண்டவர் எசேக்கியேலை கரெக்டா எங்க கொண்டு வர்றாரு? தேவனுடைய ஆலயத்துல கொண்டு போய் நிறுத்துகிறார். ஆலயத்துல கொண்டு போய் நிறுத்தி இப்போது ஒரு காட்சியை எசேக்கியேல் பார்க்கும்படிக்கு காண்பிக்கிறார். எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்க தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் இருந்து, எதுல இருந்து சொல்லுங்க, வாய்களை திறங்க. வாசலில் இருந்து எது புறப்பட்டதாம்? தண்ணீர் ஒன்று புறப்பட்டது. எது புறப்பட்டது? தண்ணீர் புறப்பட்டது. நல்லா கேளுங்க. இந்த வாசல் எதை அடையாளப்படுத்துகிறதுனா இயேசு கிறிஸ்துவை இது அடையாளப்படுத்துகிறது. யோவான் 10:9 ஆண்டவர் சொல்றார், நானே வாசலா இருக்கிறேன். நானே என்னவா இருக்கிறேன்? வாசல். அந்த வாசல் அண்டையில இருந்து என்ன புறப்படுகிறது? வாசல்ல இருந்து ஒரு தண்ணீர் புறப்பட்டு அது வெளியே ஓட ஆரம்பிக்கிறது. இந்த தண்ணீர் எதற்கு அடையாளம்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அது அடையாளம். அது அபிஷேகத்திற்கு அது அடையாளம். தேவனுடைய வல்லமைக்கு அது அடையாளம். இப்ப இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து என்ன பாய்கிறது? பரிசுத்த ஆவியானவர் பாய்ந்து, தண்ணீர் பாய்ந்து எங்க ஓடுகிறதா? ஆலயத்தின் தெற்கே. ஆலயத்தின் தெற்கு பைபிள் சொல்லுது பலிபீடத்தை சுற்றி தெற்கே பாய்கிறது. இப்ப நான் தான் வாசல் நினைச்சுக்கங்க, நான் தான் ஆலயத்தின் வாசல்னா இங்க இருந்து ஒரு தண்ணீர் அப்படியே புறப்பட்டு இப்ப ஆலயத்துக்கு எதிர்க்கதான் என்ன இருக்குதுன்னா பலிபீடம் இருக்குது. இப்ப இந்த தண்ணீர் புறப்பட்டு தெற்கே பாய்ந்து அந்த பலிபீடத்தை அழகா அப்படி சுற்றி அந்த ஆலயத்திலிருந்து அது வெளியே போகிறது. ஒரு பக்கம் எசேக்கியேல் இடது பக்கத்தில் நிற்கிறார், வலது பக்கத்தில் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் பாய்கிறார். எசேக்கியேல் அப்படியே ஆலயத்திலிருந்து அப்படியே கீழ் நோக்கி இறங்கி எசேக்கியேல் இடதுபுறத்தில் நிற்க, வலதுபுறத்தில் பலிபீடத்தின் அண்டையில தெற்கு புறமாக அந்த தண்ணீர் பலிபீடத்தை சுற்றி பாய்கிறது. அது வரைக்கும் தண்ணீர் அப்படி ஓடிக்கிட்டு இருந்த தண்ணீர் பைபிள் சொல்லுது அந்த பலிபீடத்திலிருந்து பாய்ந்ததாம். பலிபீடத்திலிருந்து பாய்ந்தது. நல்லா கேளுங்க. ஆண்டவர் எசேக்கியேலை அந்த தண்ணீர் தெற்கு புறமாக பலிபீடத்தை சுற்றி பாய்கிற அந்த ஒரு காட்சியை எசேக்கியேல் பார்க்கும்படி ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் இங்க எசேக்கியேலுக்கு எதை சொல்லி கொடுக்கிறார்னா, எசேக்கியேல் அந்த தெற்கு புறம் பாயுது பாரு தண்ணீர், அந்த தெற்கு புறத்துல தண்ணீர் பாய்கிற அந்த இடத்துல தான் பலிகள் செலுத்தப்படும், ஆட்டுக்கள் ஆடுகள் அடிக்கப்படும், கடாக்கள் அடிக்கப்படும். அந்த இடத்துல தான் மிருக ஜீவனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆகவே இந்த தண்ணீர் எதை நோக்கி பாயுது? அந்த பலி செலுத்தப்படுகிற இடத்தை நோக்கி அது பாய்ந்து செல்கிறது. இது எதை அடையாளப்படுத்துகிறதுனா பரிசுத்த ஆவியானவர் உன்மேல இறங்கி வர
நீங்கள் கல்வாரி பலிபீடத்தின் அண்டையில வரணும். கல்வாரி பலிபீடத்தின் அண்டையில இருந்துதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மேல பாயும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு விளங்குது? நல்லா கேளுங்க. இந்த பலிபீடத்துக்கு நீங்க வராம, கல்வாரி பலிபீடத்துக்கு வராம ஆவியானவர் உங்க மேல ஒருபோதும் பாய முடியாது. பாஸ்டர், ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஏதாவது ஷார்ட்கட் உண்டா? எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீ பலி செலுத்தப்படுகிற அந்த இடத்துக்கு வரணும். நீ கல்வாரி பலிபீடத்துக்கு வரணும். இயேசு உனக்காக அடிபட்டு, இயேசு உனக்காக 6 மணி நேரங்கள் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த அந்த கல்வாரி பலிபீடத்தில் நீ அந்த அனுபவம் பெற்ற நபரா இருந்தா அங்க இருந்துதான் உன் மேல ஆவியானவர் பாய்வார். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? இங்க எத்தனை பேருக்கு கல்வாரி சிலுவையினுடைய அனுபவம் உண்டு? எத்தனை பேரு ஆண்டவரே உங்க ரத்தத்தால என்ன கழுவுங்கன்னு சொல்லி அழுதுருக்கீங்க? எத்தனை பேர் அந்த ரத்தம் உங்க மேல இறங்கினதை உணர்ந்திருக்கீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கை அந்த கல்வாரி ரத்தத்தால கழுவப்பட்டு இருக்கிறது? எத்தனை பேர் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால், விலையேற பெற்ற அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் இங்கு உண்டு? அப்படி கழுவப்பட்டவங்க இங்க உண்டுனா இன்று இரவு ஆவியானவர் உங்கள் மேல பாய ஆர்வமா இருக்கிறார். நல்ல கைகளை தட்டுவோமே. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையினுடைய அனுபவம், கல்வாரி சிலுவையில உங்கள் பாவங்கள் கழுவப்பட்ட அனுபவம், கல்வாரி சிலுவையில உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல இறங்கி உங்களை கழுவின அனுபவம் உடைய நபரா இருந்தா அது வரைக்கும் ஓடி வந்த தண்ணீர் அந்த பலிபீடத்திலிருந்து பாய்ந்ததா. உங்க மேல இன்றைக்கு ஆவியானவர் அப்படிதான் பாய போகிறார். இதுவரைக்கும் வெறுமையா இருந்த, வறட்சியா இருந்த, ஆசீர்வாதமே இல்லாமல் இருந்த, என் ஜெபமே பண்ண முடியல பாஸ்டர், பைபிள் எடுத்தா தூக்கம் வருது, என்னால முந்தி மாதிரி அந்நிய பாஷையில பேச முடியல, முந்தி மாதிரி என்னால் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியல. ஆரம்பத்தில் இருந்த அந்த அபிஷேகம், ஆரம்பத்தில் இருந்த அந்த அனல், ஆரம்பத்தில் இருந்த அந்த அக்கினி, ஆரம்பத்தில் இருந்த அந்த வைராக்கியம், ஆரம்பத்தில் இயேசுவுக்கு ரத்தத்தை சிந்த கூட தயாரா இருந்த அந்த வைராக்கியம் இப்ப எங்க போனதுன்னு தெரியலன்னு சொல்லி அப்படி வறண்ட நிலம் போல இருக்கிறல. இன்றைக்கு நான் சொல்றேன், உன் மேல ஆவியானவர் நதியாய் பாய்வார். நல்ல கைகளை தட்டி வர அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி வர அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு உங்க மேல ஆவியானவர் பாய போகிறார். உங்க ஆவியானவர் உங்க மேல பாய போகிறார். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு தேவ மனிதன் ஒரு வாலிபனா இருக்கும் போது ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர். அவங்க அப்பாலாம் அம்மாலாம் ரொம்ப அந்த மதத்தின் மேல பற்று கொண்டவர்கள். அப்படி இவனையும் அந்த மதத்தின் சார்பில் தான் இவ்வளவு வளர்த்தார்கள் சாது சுந்தர் சிங். ஆனா இவன் 15 வயது வரும்போது சாது சுந்தர் சிங்குள்ள ஒரே மரண போராட்டம். வாழ்க்கையில நிம்மதியில், அந்த 15 வயதுல வாழ்க்கையில நிம்மதியில ஒரே மரண போராட்டம். உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை சாது சுந்தர் சிங்குள்ள வந்தது. ஒரு பக்கம் பிசாசின் போராட்டம், என்ன செய்வதுன்னு தெரியல. அவங்களுடைய தெய்வத்தெல்லாம் நோக்கி கூப்பிடுறான், அவங்களுடைய மதத்தின் வேதாகமத்தெல்லாம் எடுத்து வாசிக்கிறான். நிம்மதி வரல, சந்தோஷம் வரல. அவனுக்குள்ள ஒரு வெறுமை இருந்தது. ஒரு இரவு அதிகாலை 3 மணி எழுந்துக்கிட்டான், தூக்கம் வரல. உரத்த சத்தமாய் சொன்னான், if there is God, reveal yourself to me. இந்த வானத்துல பூமியில ஒரு தெய்வம் என்று ஒன்று உண்டானால் இன்று இரவு உன்னை எனக்கு வெளிப்படுத்த. if you don't reveal yourself to me, நான் ரயில்வே ட்ராக்ல என் தலையை கொடுத்து இன்று இரவு நான் சாக போறேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு உரத்த சத்தமிட்ட போது இருட்டா இருந்த சாது சுந்தர் சிங்கினுடைய அறையில திடீரென்று ஒரு வெளிச்சம் அப்படி உதித்ததா. வெளிச்சம் வர 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 it grew brighter. அப்படியே அது பிரைட்டா மாறி 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 அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு குரல் வந்ததா, சாது சுந்தர் சிங்,
I am Jesus Christ. I am the way, the truth and the life. Hallelujah. நல்ல கைகளை தட்டுவோம். Hallelujah. Hallelujah. I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் ஜீவனுள்ள தேவன். நான் உனக்காக கல்வாரி சிலுவையில் என் ஜீவனை கொடுத்த தேவன். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்தார் என்ற அந்த வார்த்தையை சாது சுந்தர் சிங் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் சாது சுந்தர் சிங் மேல இறங்கிட்டார். சாது சுந்தர் சிங் இருந்த அந்த தற்கொலை என்னெல்லாம் போச்சு, குழப்பம் போச்சு, பயம் போச்சு, சரீரத்தில் ஒரு தெம்பு வந்தது, ஆவியில காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன் இறங்கியது. ஒரு சில நாட்களுக்குள்ளாக சாது சுந்தர் சிங் எழும்பி தன் சொந்த ஜனங்களுக்கு இயேசுவே தெய்வம் என்று சொல்லி பகிரங்கமாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார். ஹalleluya, ஹalleluya. சாது சுந்தர் சிங் எப்படிதமா அழைச்சாங்க? தி எலைஜா ஆஃப் தி ஹிமாலயாஸ் அப்படின்னு அழைச்சாங்க. இமாலய மலைகளினுடைய எலியா அப்படின்னு அழைச்சாங்க. ஹalleluya. தி அப்போஸ்டல் ஆஃப் தி ப்ளீடிங் ஃபீட் அப்படின்னு அழைச்சாங்க. அந்த கரடு முரடு மேடான பாதையில வெறும் கால்களோடு நடந்து 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 கால்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க எப்பொழுதும் ரத்தம் சிந்தி கொண்டே இருந்ததா அப்படியே கால்கள். ஒரு முறை திபெத்தில் சாது சுந்தர் சிங் அவர்கள் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது அந்த கிராமத்தில் ஒரு சிறு பெண் செத்து போனார். அந்த ஜனங்க ஓடி வந்து சொன்னாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் சொல்றியே, எங்க வீட்டுல ஒரு சிறு பிள்ளை செத்து போச்சு, இயேசு உயிரோடு இருந்தா இந்த பிள்ளைய உயிரோடு எழுப்ப சொல்லுன்னு சொல்ல சாது சுந்தர் சிங் வைராக்கியம் கொண்டு ஆவியில நிரம்பி அந்த செத்த பிள்ளையை பார்த்து சொன்னார், எழுந்திரு இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளை உயிரோடு எழுந்தது. நல்ல கைகளை தட்டுவோம். நீ நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ளவர். ஜீவனுள்ள தேவனுக்கு கைகளை தட்டுவது போல கைகளை தட்டுங்க சிஸ்டர், பிரதர். ஹalleluya. ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்கள் திபெத் இமாலய மலையில பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு இரவு நேரம் எங்க போறதுன்னு தெரியல. சரி ஒரு இடத்துல தங்கலான்னு சொல்லி ஒரு மரத்தின் அடிவாரத்தில் தங்கினாரு பாருங்க. இரவு முழுவதும் இரத்த வெறி கொண்ட ஓநாய்கள் அவரை சூழ்ந்து கொண்டது. ஓநாய்கள் பயங்கரமா ஓநாய்கள் 20-30 ஓநாய்கள் அவரை சூழ்ந்து கொண்டது. அதனுடைய பார்வைக்கு ஒரு பிரியாணி, ஒரு மட்டனை போல அவர் தெரிஞ்சாரோ என்னவோ. சாது சுந்தர் சிங் என்னதுமா சொன்னாரு? இயேசுவின் நாமத்தினால அமைதியா அப்படியே படுங்கன்னு சொன்னார். 20-30 ஓநாய்களை வாயை மூடிக்கிட்டு கப்பு சுப்பு நாங்க படுத்து தூங்குச்சு. ஹalleluya. ஒரு மனுஷன் ஆவியில நிரம்பி இருக்கும் போது அவன் ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது அப்படியே கீழ்படியும். நீ ஆவியில நிரம்பி உன் வீட்டுக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற சர்பத்தின் ஆவிகளுக்கு கட்டளையிடு, அது வாயை முடிக்கிட்டு கப்பு சுப்புன்னு அந்த இடத்துல அமர்ந்திருக்கும். சாது சுந்தர் சிங் காலையில எழும்பி அந்த இடத்துல இருந்து போகும்போது இந்த ஓநாய்கள் அமைதியா ஏதோ ஒரு நாய்க்குட்டிகளை போல எழும்பி வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா அதுங்களும் வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. ஒரு மனுஷன் தேவ ஆவியில நிரப்பப்பட்டிருக்கும் போது அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் கொடுக்கிற வல்லமையை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எந்த மனுஷனோ இந்த கல்வாரி பலிபீடத்தின் அண்டையில தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளனா சிறந்த இடம் அந்த கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையில் ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க முள்முடி ரத்தம் என்னுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னை கழுவட்டும், உள்ளும் புறமும் என்னை கழுவட்டும் என்று சொல்லி நீங்க மன்றாடி ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவுகிற அதே நேரத்தில் ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆரம்பித்து விடுவார். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? நல்லா கேளுங்க. பேதுரு கொர்நேலியின் வீட்டுல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். கொர்நேலிய வீட்டுக்கு ஆவியானவர் யாரு, இயேசு யாருன்ற யாருமே தெரியாது. இப்ப கொர்நேலிய வீட்டுல பேதுரு போய் நின்று அங்க இருக்கிற இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை வீட்டுக்கு போயிட்டு வாசித்து பாருங்க. 38வது வசனம் சொல்லுது, பேதுரு சொல்றாரு, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அந்த இயேசுவை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா கொன்னுட்டீங்கப்பா மரத்துல.
ஆனா தேவன் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த இயேசுவை 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் பைபிள் சொல்லுது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் அந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரும் மேலும் ஆவியானவர் பாய ஆரம்பித்தார். எல்லாருடைய வாய்களும் அந்நிய பாஷையில நிரம்பியது. கைகளை தட்டினார்கள், குதிக்க ஆரம்பித்தார்கள். பெந்தெகோஸ்தே நாளிலே 120 பேர் மேல எந்த அபிஷேகம் இறங்கியதோ அந்த அனல், அந்த அக்கினி அந்த கொர்நேலியுவின் வீட்டுக்குள்ளே இறங்கியது. அல்லேலூயா. விசுவாசிக்கிற இன்றைக்கு கல்வாரி சிலுவையினுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உண்மையில் ஆவியானவர் பாய்வார். உன்னுடைய சரீரத்துக்குள் ஆவியானவர் என்று இரவு பாய்வார். நீங்க வெறுமையா இந்த இடத்தை விட்டு போவது கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரங்களை பெற்றுக்கொண்டு போகிறீர்கள். உங்களுடைய ஜெப ஜீவியம் மறுரூபமாக்கப்பட போகிறது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, அவர் சொல்றது ஏதாவது புரியுதா? புரிஞ்சதுன்னா இன்று இரவோடு வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. எசேக்கியேல் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நடக்க வைக்கிறார். இப்போ அந்த தண்ணீர் பலிபீடத்திலிருந்து வெளியே பாய ஆரம்பிக்குது. இப்போ எசேக்கியேல் கூட ஆண்டவர் என்ன பண்றார்? நடந்து வரார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அந்த புருஷன் சொல்லப்படுவது எசேக்கியேலை அந்த தண்ணிக்குள்ள நடத்துவது இயேசு கிறிஸ்துவுக்கு அது அடையாளம். ஆண்டவர் என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்து எசேக்கியேலை அந்த தண்ணீரில நடக்க பண்ணுகிறார். பைபிள் சொல்லுது, முதல்ல அளக்கிறாராம். அளந்து 1000 முழ அளக்கிறார். இப்ப எசேக்கியேலை 1000 முழ நடக்க பண்றார். 1000 முழ நடந்து முடிந்த பின்பு திரும்ப அளந்து திரும்ப இன்னொரு 1000 முழம் எசேக்கியேலை நடத்துகிறார். எசேக்கியேலை நடக்கிறார். திரும்பவும் இன்னொரு 1000 முழம் எசேக்கியேலை நடத்துறார். இன்னொரு 1000 முழம் எசேக்கியேலை நடத்துறார். இப்படி எத்தனை ஆயிரம்? எத்தனை ஆயிரம்? என்னங்க ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க? 1000 முறை அளந்து 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 4 முறையாக நடத்துகிறார். எத்தனை ஆயிரம்? 4000. முதல் 1000 முறை நடத்துகிறார். நல்லா கேளுங்க, இந்த 1000 முழம் என்பது எதற்கு அடையாளம்னா 1000 ஆண்டுகளுக்கு இது அடையாளம். 1000 வருஷங்களுக்கு இது அடையாளம். முதல் 1000 வருஷம் எதற்கு அடையாளம்னா ஆதாம் முதற்கொண்டு நோவாவின் காலம் வரைக்கும் 1000 வருஷம். அடுத்த 1000 முழம் அளப்பது என்பது அடுத்த 1000 வருஷம். அது நோவாவின் காலத்திலிருந்து ஆபிரகாமுடைய காலத்திற்கு அடையாளம். 1000 வருடங்கள். அடுத்த 1000 முழம் என்பது நோவாவினுடைய ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து தாவீதின் காலம் வரைக்கும். அடுத்த 1000 முழம் தாவீதினுடைய காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் வரைக்கும் 1000 வருஷங்கள். சொல்லுங்க, ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் 1000 வருஷம். நோவாவில இருந்து ஆபிரகாம் வரைக்கும் 1000 வருஷம். ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் 1000 வருஷம். தாவீதுல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 1000 வருஷம். புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு? சரி, இப்போ இந்த முதல் எசேக்கியேலை நடத்துகிற இந்த முதல் ஆழம் இருக்குது பாருங்க. இந்த முதல் 1000 முழம், அந்த ஆழம் எந்த அளவு இருந்ததுன்னா கணுக்கால் அளவு ஆழம். எந்த ஆழம்? கணுக்கால் அளவு. கணுக்கால்னா எது? கீழே இருக்கிற பாதம் தான் கணுக்கால். கணுக்கால் அந்த ஆழம் தான் இருந்ததான் தண்ணீர். நல்லா கேளுங்க, ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் ஜனங்க எப்படி ஆவியானவர் அனுபவிச்சாங்கன்னா கணுக்கால் அளவு தான் அனுபவிச்சாங்க. ஜனங்க முழுக்க முழுக்க மாமிசத்துல தான் வாழ்ந்தாங்க. பெண் கொண்டு பெண் கொடுத்து விளையாட எழுந்திருந்தார்களா. தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தைகளை அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களை பெண் கொண்டார்கள். உலகம் முழுவதும் ஒரு அசுத்தம், பாவம், தேவன் நீதி இல்லை, தேவனுடைய சித்தம் இல்லை, ஆவியானவருக்கு அங்க இடமே இல்லை. ஆவியானவரே ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாரு, இனி என்னுடைய ஆவி மனுஷங்கிட்ட போராடாதப்பா, போராடாது.
ஏன்னா அவர்கள் இடம் கொடுக்கல. கணுக்கால் அளவுதான் ஆவியானவர் அவர்கள் வாழ்க்கையில கிரியை செய்தால் முதல் 1000 வருடங்கள் ஆபிரகாம்ல இருந்து நோவா வரைக்கும் கணுக்கால் அளவுதான் ஆவியானவர் கிரியை செய்ய முடிந்தது. அங்க ஆண்டவர் ஆவியானவர் ஜனங்களோடு போராட முடியலடான்னு சொல்லி விட்டுட்டார். இப்ப அடுத்து நோவாவினுடைய காலத்திலிருந்து ஆபிரகாம் காலம் வரைக்கும் 1000 வருடங்கள். இங்க முந்தின 1000 வருடத்தை காட்டிலும் இந்த 1000 வருடம் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. நோவாவின் காலத்திலிருந்து ஆபிரகாம் காலம் வரைக்கும் பைபிள்ல என்ன நடந்ததுன்னு விலாவரியா சொல்லப்படாவிட்டாலும் ஜனங்க ஆண்டவரை தேட ஆரம்பிச்சாங்க, பலியிட ஆரம்பிச்சாங்க. அங்கங்க ஒரு சிலர் ஆண்டவருக்கு பயந்து நடந்து ஆரம்பிச்சாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த ஜனங்கள் தேவன் ஆவியானவரை எந்த அளவு அனுபவித்தாங்கன்னா முழங்கால் அளவு அனுபவித்தார்கள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? விளங்குதான் நான் சொல்றது? சொல்லுங்க. இப்ப ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் ஆவியானவர் எந்த அளவு கிரியை செய்தார்? கணுக்கால் அளவு தான் கிரியை செய்ய முடிஞ்சது. ஏன்னா ஜனங்க ஃபுல்லா அவங்க சொந்த வழி, சொந்த ஆசை, ஈச்சை, ஆதிதனை நிறைவேற்றி வாழ்ந்த காலம் அது. அந்த இடத்துல ஆவியானவருக்கு இடம் கொடுக்கப்படல. இப்ப நோவாவினுடைய காலத்திலிருந்து ஆபிரகாமுடைய காலம் வரைக்கும் ஓரளவு ஜனங்க தேவனுக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்க, பலி செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு பரிசுத்த சந்ததி ஒன்று எழும்பி இருந்தது. அதனால அந்த இடத்துல ஆவியானவர் கொஞ்சம் கிரியை செய்ய முடிந்தது. அந்த 1000 ஆண்டுகள் ஆவியானவர் ஒரு முழங்கால் அளவு ஜனங்களை வழிநடத்த முடிந்தது. இப்ப ஆபிரகாமுடைய பீரியட்ல இருந்து தாவீதினுடைய பீரியட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 1000 வருடங்கள் ஆவியானவர் எந்த அளவுக்கு ஜனங்களை வழிநடத்த முடிஞ்சதுன்னா இடுப்பு அளவு வழிநடத்த முடிஞ்சது. அல்லேலூயா. இடுப்பு அளவு வழிநடத்த முடிஞ்சது. நியாயாதிபதிகளின் காலம் இருந்தது. நியாயாதிபதிகள் ஜனங்களை நியாயம் தீர்த்தார்கள். பைபிள் சொல்லுது ஆவியானவர் நியாயாதிபதிகள் மேல இறங்கினார், சிம்சோன் மேல இறங்கினார், எப்தாவின் மேல இறங்கினார், ஒத்னியேல் மேல இறங்கினார், கிதியோன் மேல இறங்கினார். இப்படி ஆவியானவர் ஜனங்க மேல இறங்கி ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்ட பிறகு ஆவியானவர் அவர்களை விட்டு எடுபட்டு போய் விடுவார். ஜனங்க இடம் கொடுத்தாங்க. ஆகவே ஜனங்களை ஆண்டவர் முழங்கால் இடுப்பு அளவு நடத்தக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள நோவாவின் காலத்திலிருந்து தாவீதின் காலம் வரைக்கும் ஒரு இடுப்பளவு ஆழத்துக்குள்ள ஆண்டவர் நடத்த அவர்கள் இடம் கொடுத்திருந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அந்த நேரத்தில் பாவம் இல்லையா? பாவம் இருந்தது. ஜனங்க பாவம் செய்வாங்க, ஆண்டவர் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுப்பார். திரும்ப ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புவாங்க. மனம் திரும்பும் போது ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்துவார். நியாயாதிபதியின் மேல் ஆவியானவர் இறங்குவார். அந்த நாட்களில் ஒரு 80 ஆண்டுகள் சமாதானம் இருக்கும், 40 ஆண்டுகள் சமாதானம் இருக்கும். அதுக்கு பிறகு ஆவியானவர் திரும்ப எடுபட்டு போய் விடுவார். ஒரு அளவுக்கு ஆண்டவருக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாங்க. இப்ப தாவீதினுடைய காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் வரும்போது 4வது முழம், 4வது 1000. இப்போ எசேக்கியேல் சொல்றார், இந்த ஆழம் எப்படி இருந்ததா? நீந்துகிற ஆழம், நீந்துகிற ஆழம். இப்ப ஆவியானவர் தாவீதினுடைய காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய காலம், அந்த 1000 வருடங்கள் ஜனங்க மேல எப்படி அசைவாட ஆரம்பித்தார், எப்படி ஜனங்களை நிரப்ப ஆரம்பித்தார்னா நீந்துகிற ஆழத்துக்குள்ள கொண்டு போய் விட்டார். நீந்துகிற ஆழம். அநேக தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் எழுப்பினார். தாவீதினுடைய காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்குள்ள எழுதப்பட்ட தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசித்து பாருங்க. எலியா எழும்பினார், எலிசா எழும்பினார், எசேக்கியேல் எழும்பினார், ஏசாயா எழும்பினார், எரேமியா எழும்பினார், யோவேல் எழும்பினார். எவ்வளவோ நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகள் எழும்பி தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். ஆண்டவர் ஆவியானவர் என்ன பண்றாரு? எலியா மேல இறங்கி எலியாவை தூக்கிட்டே போயிடுறாரு. நீந்துகிற ஆழம். எசேக்கியேலுடைய தலை மயிரை பிடித்து ஆவியானவர் உன்னதத்திற்கு தூக்கி செல்லுகிறார். நீந்துகிற ஆழம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? தாவீதினுடைய காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் வரைக்கும் ஆவியானவர் எப்படி ஜனங்க மேல அசைவாடினார்னா நீந்துகிற ஆழத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஜனங்களை நிரப்புகிற ஆழத்துக்கு கொண்டு வந்துட்டார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம என்னால வாழ முடியாது.
வாழ முடியாது. ஜனங்கள் ஆவியில நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டார்கள். சவுல் மேல் ஆவியானவர் இறங்கினார், எப்தா மேல் ஆவியானவர் இறங்கினார், சிம்சோன் மேல் ஆவியானவர் பலமாய் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. முழுவதுமாய் நிரப்பினார், தீர்க்க தரிசிகளை நிரப்பினார். நீந்துகிற ஆழம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீந்துகிற ஆழம். நல்லா கேளுங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் வந்தது பாருங்க, அந்த பீரியட்ல இருந்து இதுவரைக்கும் கடக்க முடியாத ஆழம். ஏய், விளங்குதான் நான் சொல்றது? இது நீந்துகிற ஆழம் இல்ல, கடக்க முடியாத ஆழம், முழுகுகிற ஆழம். இந்த பீரியட் எப்படிப்பட்ட பீரியட் தெரியுங்களா? இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வருஷம், இந்த காலம், நீ முழுகுகிற அனுபவத்துக்குள் ஆவியானவரை கொண்டு போகிற காலம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முழுகுகிற, முழுகுகிற அனுபவம், முழுகுகிற அனுபவம் இது. அல்லேலூயா. இப்போ எசேக்கியேல் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு ஆழமா நடத்துகிறார். ஒவ்வொரு 1000 முழம் ஆழத்தை அளந்து 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 எசேக்கியேலை ஆண்டவர் ஒரே இடத்துல நிற்க வைக்கிற. ஏய் நடுறா, கணுக்கால் அளவு தாண்டிட்டியா, முழங்கால் வாடா, முழங்கால் வந்துட்டியா, இடுப்பு வா, இடுப்பு வந்துட்டியா, நீச்சல் ஆழத்துக்கு வா. நல்லா கேளுங்க, தேவ பிள்ளைகள், நீங்கள் பெற்ற அபிஷேகத்தின் அளவில் அப்படியே நிக்கிறது தேவ சித்தம் அல்ல. தேவன் உங்களை ஆழத்துக்குள் நடத்த விரும்புகிறார். நல்ல கைகளை தட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை எதற்குள்ள நடத்த விரும்புகிறார் சிஸ்டர், பிரதர்? தேவன் உங்களை எதற்குள்ள நடத்த விரும்புகிறாரு? கணுக்கால் அளவில்ல, முழங்கால் அளவில்ல, இடுப்பு அளவில்ல, நீந்துகிற அளவில்ல, கடக்க முடியாத ஆழத்துக்குள்ள, கடக்க முடியாத, ஆண்டவரை கட்டுப்படுத்த முடியாத, அபிஷேகத்தை கட்டுப்படுத்த முடியாத ஆழங்களுக்குள்ள ஆண்டவரை நடத்தும்படி விரும்புகிறார். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து அந்த 47வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு, எசேக்கியேல் என்னை நோக்கி, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், எசேக்கியேல், ஏய் பாத்தியா, இத பாத்தியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எந்த ஆழத்துல இருக்கிற என்பதை நீ பார்த்தியா? உன்னுடைய அபிஷேகத்தின் ஆழம் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பாத்தியா? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இதுவரைக்கும் எந்த அபிஷேகத்தின் ஆழத்துல உன்னுடைய வல்லமை இருக்குது, உன்னுடைய அபிஷேகம் இருக்குது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு 15 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, என்றைக்காவது ஒரு நாள் நீ எந்த ஆழத்துல நிற்கிற என்று சொல்லி அந்த அனுபவத்தை நீ பார்த்தியா? அல்லேலூயா. சில பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகளும் கழித்தும் அந்த கணுக்கால் அளவிலே நிக்கிறீங்க பாருங்க. கணுக்கால் அளவு, கணுக்கால் அளவு எதற்கு அடையாளம் தெரியுங்களா? இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? அந்த கணுக்கால் அளவுலயே இருக்கிறவங்க இந்த சபைக்கு சும்மா சுத்தி பார்க்க வந்துட்டு போற கூட்டம். சபைக்கு வருவாங்க, அப்படியே அட்டன் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் சபைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு ஆமேன் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க நம்ம சபையின் மெம்பரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய நிலைமை. ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, ஆமேன்னு சொன்ன உடனே ரெஸ்டாரண்ட்ல இருக்கும். கணுக்கால் அளவு. சுத்தி பார்க்க வர கூட்டம், அது ஆலயத்துக்கு வேடிக்கை பார்க்க வர கூட்டம். சில நேரங்கள் பீச்சுக்கு நம்ம போகும்போது தண்ணியில இறங்க மாட்டோம், அப்படி கரையிலேயே நின்று அப்படி சுத்தி 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 பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? சுத்தி பார்க்க போற கூட்டம் அது. தேவ ராஜ்யத்துக்குள்ள சுத்தி பார்க்க வந்த கூட்டம், ஆலயத்துக்குள்ள சுத்தி பார்க்க வந்த கூட்டம். அவங்களுக்கு அந்த கட்டத்தின் மேல தாண்டுகிற அனுபவம் வேண்டாம். அவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்காது, அந்த எண்ணம் இருக்காது, அந்த வாஞ்சம் இருக்காது, அந்த ஏக்கம் இருக்காது, அந்த துடிப்பு இருக்காது. ஐயோ இவ்வளவு ஆண்டுகளும் நம்ம இன்னும் முன்னேறலையே, அதே கணுக்கால் அளவுல நிக்கிறோமே என்கிற பாரம் இல்லாம கணுக்கால் அளவிலேயே வாழ்ந்து சாகுற ஒரு கூட்டம், வேடிக்கை பார்க்கிற கூட்டம். இங்க எத்தனை வேடிக்கை பார்க்கிற கூட்டம் உண்டு? இங்க எத்தனை பேர் கணுக்கால் அளவிலேயே நிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா. அடேங்கப்பா, உஷாரா தான் இருக்கிறீங்க. எங்க சபையை போல நீங்க உஷாரா இருக்கிறீங்க.
உஷாரான ஆட்கள் பாஸ்டர் உங்க ஆட்கள். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. அடுத்த அளவு முழங்கால் அளவு. முழங்கால் அளவு. இந்த பீச்சுக்கு போற ஒரு 2 கூட்டம் இருக்கும். ஒன்று நான் எப்படின்னா தண்ணியிலலாம் கால் வைக்க பிடிக்க. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கும். என்ன முழங்கால் அளவு, என்ன பேண்ட் எல்லாம் மடிச்சு விட்டுப்பான். விட்டுட்டு இந்த முழங்கால் அளவு தண்ணி போட, அதுக்கு மேலே தண்ணி ஏறிடக்கூடாது. அதனால பேண்ட்டை முட்டிக்கு மேலே தூக்கிட்டு அந்த முழங்கால் வரைக்கும் தண்ணி போடுற அளவுக்கு பீச்சில் நிற்பான். பார்த்தீங்களா? இந்த கூட்டமும் இருக்குது சபையில். முழங்கால் அளவு. இந்த கூட்டம் வந்து விளையாடுற கூட்டம். இது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விளையாடுற கூட்டம். சபையில் ஆட்டம் போடுற கூட்டம். சபையில ஆட்டம் போடுறதுக்குனே ஒரு கூட்டம் வரும். சபையில ஒரு செலிப்ரேஷன்னா அவனுக்கு ஒரு அப்படியே உள்ள ஒரு வீரியா. எங்கேயாவது அவுட்டிங் போறோம், அப்போ பார்க்கணுமே அவனுக்குள்ள ஆர்வம். அடேங்க அப்பா, பாஸ்டரே சாப்பிட்டுருவான். விளையாடுற கூட்டம் அது. உபவாசனா வராது, 21 நாள் ஜபனா வராது. செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், பிரியாணி, கெட் டுகெதர் பார்ட்டி அப்படின்னா ஆளு அப்படியே சும்மா துள்ளி குதிச்சுட்டு ஃபேமிலியா அன்னைக்கு தான் வருவாங்க எல்லாருமே. அல்லேலூயா. விளையாடுற கூட்டம். சில பேர் ஆலயத்தில், நான் சொல்றேன், இந்த மியூசிக் வாசிக்கிறவங்கலாம் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நீ ஆவியின் ஆழத்துல இருந்த அபிஷேகத்தில் நிறைந்து நீ வாசிச்ச ஒரு வல்லம பிளாஸ்ட் ஆகும் இங்க ஆராதனை. அல்லேலூயா. ஆனா நிறைய இடத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த மியூசிக் வாசிக்கிற பிள்ளைங்க அந்த கணக்கு முழங்கால் அளவோட நிப்பாட்டிருப்பான். அதுக்கு மேல போவாது, ஆழம் போவாது. நீ ஆவியில நிரம்பி நீ வாசிச்சு பாரு. நீ வாசிக்கும் போதே அங்க துள்ளும் ஜனங்க, பேய்ங்க அலறும் அங்க. நீ ஆவியின் ஆழத்துல இருந்து கீபோர்ட் மேல கையில விரல் படட்டும். தாவீதுனுடைய விரல் பட்ட உடனே சவுலுக்குள்ள இருந்த பேய் அலறிச்சு பாரு. ஏய் என்னடா இவன் வித்தியாசமா வாசிக்கிறான். அபிஷேகத்தில் நிறைந்து வாசிக்கிறவனுடைய இசையில பேய்களுக்கு தெரியும் இவன் அனாயிண்டட். இவன் 10 கிட்டாரிஸ்ட் இருந்தாலும் அனாயிண்டட் பர்சனுடைய கிட்டாரிஸ்ட் பேசும் ஜனங்க கிட்ட. ஹல்லேலூயா. ஆவியில நிறைந்து முழங்காலோடு நிப்பாட்டிட்டியா, அதுக்கு மேல நீ வளர மாற்ற அப்படின்னா நீ முழங்கால் அளவு கூட்டம். அடுத்த ஒரு கூட்டம் இடுப்பளவு கூட்டம். இது எதற்கடையான பயிற்சி அனுபவம். சிஸ்டர் எப்ப ஊழியத்துக்கு வர போறீங்க? ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், தேவ சித்தம் கேட்டுட்டே இருக்கிறேன். பல்லெல்லாம் கொட்டி போச்சு, இப்போ காடு வாவாந்து வீடு போப்போந்து. இப்ப இந்த அம்மா ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சித்தத்துக்காக. நீ வேஸ்ட் பண்ணிட்ட. ஹல்லேலூயா. கேட்டுட்டே இருக்கிறேன் பாஸ்டர், கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். பைபிளை படிச்சு முடிச்சிட்டீங்களா? இல்ல பாஸ்டர், படிச்சுட்டே இருக்கிறேன் பாஸ்டர். பயிற்சியிலே இருப்பாங்க இவங்க. அந்த இடுப்பை விட்டு தாண்ட மாட்டாங்க, அந்த அளவை விட்டு தாண்ட மாட்டாங்க. ஆண்டவருக்கு இதுவும் திருப்தி கிடையாது, இதுவும் திருப்தி கிடையாது. அடுத்த முழம், அடுத்த ஆழம், நீச்சல் ஆழம் வருது பாருங்க. இது சும்மா இல்லைங்க. இந்த நீச்சல் ஆழம் என்பது சும்மா கிடையாது. அல்லேலூயா. இந்த நீச்சல் ஆழம் கடக்க முடியாத, நீச்சல் ஆழத்துக்கு பிறகு கடக்க முடியாத ஆழம். நீச்சல் ஆழத்துக்கு நீ வந்துட்டாலே உன் ஆண்டவர் கடக்க முடியாத ஆழத்துக்கு தூக்கிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்றைக்கு சிஸ்டர், ஆண்டவர் உன்னை பார்த்து, மனுபுத்திரனே பார்த்தாயா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறான், நீ எந்த நிலைமையில இருக்கிற கொஞ்சம் பாரு. உன் அபிஷேகத்தின் அளவு எங்க இருக்குது? ஃபுல் டைமா ஊழியத்துக்கு வந்துட்ட, ஆனா நீ இன்னும் கணுக்கால்லே இருக்கிற, இன்னும் முழங்கால்லே இருக்கிற, இன்னும் இடுப்புலயே இருக்கிற. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, ஆண்டவருடைய ரட்சித்துட்டாரு, அந்தகார இருள் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வழ வச்சிட்டாரு. அவ்வளவு இந்து பின்னணியிலிருந்து உன்னை மட்டும் பிடுங்கி ஆண்டவர் ஆச்சரியமான ஒளியில கொண்டு வந்து நாட்டினாரு. நீ எந்த அளவுல இருக்கிற கொஞ்சம் யோசித்துப்பார். எந்த அளவு? கணுக்காலா, முழங்காலா, இடுப்பு அளவா,
அல்லது அதை தாண்டி நீச்சல் ஆழத்துக்கு வருகிற ஆளா நீ இருக்கிறியா? இந்த நீச்சல் ஆழ அனுபவம் இருக்குது பாருங்க. அந்த நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் தெரியுமா? எப்பொழுதும் தேவ சமூகத்தில் தங்களை விட்டு போட்டவர்கள், எப்பொழுதுமே வேதாகமத்தை எடுத்து வாசித்து கொண்டு இருக்கிறவர்கள், எப்பொழுதுமே உபவாசித்து கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்கள். ஒரு கூட்டமும் வீட்டில் வெளியே போனாலும் ஊர் சுத்த போனாலும் இவன் தனியா பைபிள் எடுத்துட்டு ரூம்ல போய் முழங்கால் படிட்டு தேவனை பார்க்கணும், ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும்னு சொல்லி கர்த்தரையே தேடிக்கொண்டு இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால ஜெபிக்காம இருக்க முடியல பாஸ்டர், என்னால பைபிள் வாசிக்காம இருக்க முடியல பாஸ்டர், என்னால மற்றவங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லாம இருக்க முடியல. ஐயோ, அந்த அபிஷேகத்தை என்னால கட்டுப்படுத்தாத அபிஷேகம், என்னால அதை அடக்க முடியலன்னு சொல்லி தன்னையே தேவனுடைய சமூகத்துல விற்று போட்டவன், எப்பொழுதுமே தேவ சமூகத்துல இருக்கிறவன், அவன் நீச்சல் ஆழத்துல இருக்கிறவன். சிஸ்டர், உங்க எந்த ஆழத்துல இருக்கீங்க இன்னைக்கு? எந்த ஆழம்? ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? பல வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நீ அதே ரபபபலே இருக்கிற, இன்னும் அந்த 4 பாஷை, இன்னும் அந்த 4 வார்த்தையிலே உன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற, இன்னும் உனக்குள்ள வரங்கள் செயல்படல, இன்னும் தரிசனங்கள் செயல்படல, நீ கைய வச்ச அற்புதம் நடக்கல, இன்னும் ஒரு 2 ஆத்துமாவை ரட்சித்து ஆலயத்துக்குள் கொண்டு வர முடியல, இன்னும் ஒருவரை கூட தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியாத அளவு நீ முழங்காலிலேயே, நீ கணுக்கால் அளவு ஆழத்திலேயே நிற்பாயானால் இன்று கர்த்தர் உன்னை நீச்சல் ஆழத்துக்கு வரவழைக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மேல இருக்கிறவங்களுக்கு கை இல்லையா? கையை தட்டுங்க. ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவங்க கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஆண்டவருக்கு மகிமையை கொடு. ஆமா, கை செல்போனை மட்டும் நோண்டுது, கையை ஆண்டவருக்கு தட்டுனா தட்ட மாட்டேங்குது. ஃப்ரெடி ஜோசப் ஒரு பாட்டு பாடினார் பாருங்க, உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை, இட் ஹஸ் லாஸ்ட் இஸ் க்ளோரி. உமக்கு உழைக்காத கரங்கள் இருந்தும் பூமியில பிரயோஜனம் இல்லாத கரங்கள், it has lost the glory, it has lost the glory, மகிமை இழந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு நீச்சல் ஆழத்துக்குள்ள வர விரும்புறீங்க? எத்தனை பேர் சிஸ்டர், எத்தனை பேர் வர விரும்புறீங்க? நல்லா கேளுங்க. ஏன் ஆண்டவர் உங்களை நீந்துகிற ஆழத்தின் அபிஷேகத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார்? ஏன் கடக்க முடியாத ஒரு அபிஷேகத்துக்குள் ஆண்டவர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார்? Why anointing? ஏன் ஆவியானவர் உன் மேல இறங்க விரும்புகிறார்? ஏன் உனக்கு அபிஷேகம் வேணும்? 2-3 காரியங்களை நேரத்துக்கு ஏற்ப நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் அபிஷேகம் தெரியுமா பிரதர் உனக்கு? சிஸ்டர், உங்களுக்கு ஏன் ஆண்டவர் அபிஷேகத்தை நீச்சலாழம் கடக்க முடியாத ஆழத்துக்கு ஏன் உன்னை கர்த்தர் கொண்டு போகணும்னு விரும்புறாரு தெரியுமா? ஏன் அபிஷேகத்தை உன் மேல, சரீரத்தின் மேல ஊற்றணும்னு கர்த்தர் விரும்புறாரு தெரியுமா? எடுத்து வாசிங்க. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். யாருக்கு சுவிசேஷத்தை? தரித்திரருக்கு. என்ன அறிவிக்க? சுவிசேஷம். என்ன அறிவிக்க? சுவிசேஷம். வாய்களை திறங்களேன். சுவிசேஷத்தை. சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணி. சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணி. Why anointing? Why anointing? ஏன் அபிஷேகம் சிஸ்டர்? சுவிசேஷத்தை அறிவிக்கதாங்க அபிஷேகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லதான் உனக்கு அபிஷேகம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நல்லா சொல்லுங்க. இங்கே வாய் திறக்கல, நீ எங்க இந்த சுவிசேஷத்துக்கு வாயை திறக்க போறியோ? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதாயா உனக்கு அபிஷேகம். யோ, நீ சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணதான் உன் மேல அபிஷேகம், அக்கினி, வரோம், ஜீவ தண்ணீர், வல்லமை இதெல்லாம் பொழிந்தருளுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எதற்கு எனக்கு ஆவியானவர்? ஆவியானவர் என் மேல் அசைவாடுகிறார். ஏன்? சுவிசேஷத்தை அறிவிக்க. உன்னுடைய சுவிசேஷத்தினுடைய பிரதான நோக்கமே நீ இயேசுவை குறித்து நீ வேலை செய்கிற இடத்துல பிரசங்கிக்கணும். நீ இயேசுவை குறித்து நீ போகிற இடத்திலெல்லாம் பார்க்கிற ஜனங்களுக்கெல்லாம் இயேசுவை குறித்து பேசணும். உன் வீட்டுக்கு வருகிற பால்காரன், குப்பைக்காரன், தயிருக்காரன், பேப்பர்காரன் எல்லாருக்கும் இயேசுவை குறித்து நீ சொல்லதா உன் மேல ஆவியானவர் இறங்கி உன்னை அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க
என்னை அபிஷேகம் பண்ணினார். That's the primary purpose of anointing, to preach the gospel. எத்தனை பேருக்கு இந்த ஆண்டு சுவிசேஷத்தை சொல்லி சபைக்கு கொண்டு வந்திருக்கீங்க சிஸ்டர் பிரதர்? உன்னால ஒரு ஆத்தும ஆலயத்துக்குள்ள வந்து ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு இருக்குதா? எத்தனை பேர் ஆலயத்துக்குள்ள இந்த ஆண்டு நீங்க நடத்திருக்கீங்க? இதுவரைக்கும் நீங்க ரட்சிக்கப்பட்ட இவ்வளவு ஆண்டுகள் ஒரு 3 குடும்பம் 4 குடும்பம் 5 குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள நடத்தின அனுபவம் உங்களுக்கு உண்டா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கதாங்க அபிஷேகம். ஆண்டவர் யாருக்கு தெரியுமா ஆழத்துக்கு கொண்டு போவாரு? எவன் ஏற்கனவே பெற்ற அபிஷேகத்தை ஆண்டவருக்கு பயன்படுத்துகிறானோ, தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறானோ, அவனை தான் ஆண்டவர் கையம் பிடிச்சு கரம் பிடிச்சு நீ இந்த ஆழத்தில் இருக்காத, இந்த ஆழத்துக்கு வா என்று சொல்லி உன்னை அடுத்த கட்ட ஆழத்துக்கு கொண்டு போவார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை பிரயோஜனப்படுத்து. எப்படி? சுவிசேஷம் சொல்லு, உடைந்திருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லு. 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்திய தேசத்தில் உள்ள ஒரு மாநிலம் மிசோரம். அந்த இடத்துல மிசோ என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரைபல் காட்டின வாசிகள், மனிதர்களை கொன்று தின்கிற காட்டுவாசிகள், கொடுமையான காட்டுவாசிகள். அவருடைய ஒவ்வொருடைய வீட்டுகளிலும் மண்ட ஓடுகளை அப்படியே ஆணில மாட்டி வச்சிருப்பாங்களாம். யார் வீட்டில் அதிக மண்ட ஓடு இருக்கிறதோ அவங்க தான் அந்த கிராமத்திலேயே பலசாலிகள், வீரர்கள். இப்படி அவர்களுக்குள்ள ஒரு கலாச்சாரம் இருந்தது. மீசோ என்று சொல்லக்கூடிய பயங்கரமான காட்டின வாசிகள் யாரை கொண்டாலும் உடனே அன்று இரவு அவன் அப்படியே வெட்டி துண்டு துண்டாக்கி அவன் அப்படியே சமைத்து தின்னக்கூடிய ஒரு காட்டின வாசி கும்பல். இந்த ஜனங்க மேல ஜேஎச் லொரைன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனுக்கு ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை கொடுத்தார், ஒரு பாரத்தை கொடுத்தார். ஜேஎச் லொரைன் என்று சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதன் என்ன பண்ணாரு? பல மாதங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு அக்கினிக்காக ஜெபித்தார், ஒரு வல்லமைக்காக ஜெபித்தார், அபிஷேகத்துக்காக ஜெபித்தார். பூரணமாய் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட அவர் இந்த மீசோ என்று சொல்லக்கூடிய இந்த கொடூரமான ஜனங்கள் மத்தியில வந்து வேதாகமத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் பாருங்க. அந்த ஜனங்க மேல ஒரு அக்கினி இறங்கி வந்தது. ஒவ்வொருவரும் முழங்கால் படிட்டு இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். நல்ல கைகளை தட்டுவோம், நல்ல கைகளை தட்டுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த மிசோரம்ல 85% கிறிஸ்தவர்கள் உண்டு. ஒரு தேவ மனிதன், ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன், தேவ வல்லமையில் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுடைய பிரசங்கம் அந்த ஜனங்க மேல, மிசோரம் மாநிலத்தின் மேல ஒரு காட்டு தீய போல பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை கொண்டு வந்தது. உன்னை கொண்டு ஆண்டவர் தமிழ்நாட்டில் செய்ய மாட்டாரா? உன்னை கொண்டு ஆலந்தூர்ல செய்ய மாட்டாரா? உன்னை கொண்டு நீ வசிக்கிற தெருவில் செய்ய மாட்டாரா? நீ அபிஷேகத்தில் எழும்பி நின்று இயேசுவை குறித்து சொல்லிப்பார். பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இறங்கி வரும். நல்ல கைகளை தட்டும், நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க அபிஷேகம். பேதுரு, ஆவியானவர் பேதுரு மேல இறங்கி வந்த உடனே கட்டுப்படுத்த முடியல, இயேசுவை குறித்து பிரசங்கிக்க முடியாத இருக்க முடியல. அறைய திறந்தார், வெளியே வந்தார், இயேசுவை குறித்து பகிரங்கமா பிரசங்கித்தார். 10 நிமிடம் பிரசங்கம் 3000 பேரை சபைக்குள்ள கொண்டு வந்தது. நல்ல கைகளை தட்டுவோம். நீங்க கைகளை தட்டும் போதே ஒரு அனாயிண்டிங் செயல்படும். ரபா கலகா துரகட ரபா லபா ரபா. பைபிள் சொல்லுது, பவுல் அனனியா போய் பவுல் மேல கைகளை வைத்த உடனே ஆவியானவர் பவுல் மேல இறங்கி வந்தார். பைபிள் சொல்லுது, தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பவுல் எழும்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சிஸ்டர், உனக்கு எதுக்கு தெரியுமா அனாயிண்டிங்? ரட்சிக்கப்படாத உன் சொந்தங்களுக்கு இயேசுவை சொல்லதான் அபிஷேகம். ரட்சிக்கப்படாத உன்னுடைய சொந்த இனம் ஜாதி மக்களுக்கு இயேசுவை சொல்லதான் அபிஷேகம். உன் தெருவில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை சொல்லதான் அபிஷேகம். ஆண்டவர் ஏன் தெரியுமா அந்த வேலையை உனக்கு கொடுத்திருக்கிறாரு? அந்த வேலை வெறும் பணம் சம்பாதிக்கிற இடம் இல்ல. அந்த வேலை ஸ்தலத்தில் நீ ஒரு மிஷனரி. இயேசுவை குறித்து சொல்லி அபிஷேகத்தால் நிரம்பி அந்த ஜனங்களுக்கு இயேசுவை சொல்லி அவங்கள ஆலயத்துக்குள்ள நடத்ததான் ஆண்டவர் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுமா நான் சொல்றது?
சும்மா அபிஷேகம் கையை தட்டி குதிச்சு அந்நிய பாஷையில பேசி ஏதோ ஒரு அனுபவம் அப்படியே ஜில்லுன்னு இறங்குச்சுல்ல, அப்படியே கண்ணை மூடினா புகையா, சே அந்த அனுபவத்தை தூக்கி குப்பை தொட்டில போடு. ஆண்டவர் உனக்கு கொடுத்த அபிஷேகம் வேற அனுபவத்துக்காக அல்ல, எழும்பி செயல்பட. இங்க நீ அபிஷேகம் பெற்றினா வெளியே போய் அது கிரியை செய்யணும், வெளியே போய் அது செயல்படுத்தணும். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு பின்பதாக ஒரு தரிசனம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அந்த அபிஷேகத்துக்குள்ள பல ஆயிரம் ஜனங்களுடைய ரட்சிப்பு. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஆண்டவர் இன்றைக்கு உன் மேல அளவில்லாத ஆழத்துக்கு உன்னை கொண்டு போக போகிறார். நீச்சல் ஆழத்துக்கு சிலரை இங்கு கொண்டு போக போகிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பேதுரு பாருங்க, அவர் மன்னிக்க வேண்டிய நேரம் வந்தபோது ரோமர்கள் அவர் பேதுருவை கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்சாங்க. பேதுரு சொல்றாரு, என்ன இயேசுவை போல இப்படி நேரம் என்ன அரைஞ்சிடாதீங்க, என்ன தலை கீழே அறையுங்க. பேதுருவை எப்படி அரைஞ்சாங்க? சிலுவையில தலை கீழே இருந்தது, கால் மேல இருந்தது பேதுருவுக்கு. பைபிள் சொல்லுது, அப்படி அந்த சிலுவையில தலை கீழே தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவரை சூழ்ந்து நின்ற அநேகருக்கு இயேசுவை குறித்து பேசி அவர்களை திடப்படுத்தினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பேதுருவினுடைய சகோதரன் அந்திரேயாவை கிரீஸ்ல கொண்டு போய் அந்த ஊழியம் செய்யும் போது அந்த இடத்துல சிலுவையில் அரைஞ்சாங்க. எப்படி அடிச்சாங்க தெரியுங்களா? எக்ஸ் மாதிரி ஒரு சிலுவையில அந்திரேயாவை அடிச்சாங்க, ஆண்ட்ரூவை சிலுவையில் அரைஞ்சாங்க. பைபிள் சொல்லுது, அந்த சிலுவையில எக்ஸ் மாதிரி வடிவத்தில் இந்த சிலுவையில அந்திரேயா 2 நாள் தொங்கினாராம். 2 நாள் என்ன, ஐயோ அம்மா அடிச்சுட்டாங்களேன்னு கத்தினாரா? இல்ல, அந்த 2 நாளும் வேதனையின் மத்தியில, வலி மத்தியில, ரத்தம் சிந்துகிற அந்த நேரத்தில் 2000 பேர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். சிலுவையில இருந்து. நல்ல கைகளை தட்டுவோம். உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன் பிரச்சனையின் மத்தியில, பாடுகள் மத்தியில, உன்னுடைய போராட்டத்தின் மத்தியில மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லு. அதுக்கு தாங்க அபிஷேகம், அதுக்கு தான் அபிஷேகம். ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்கள் திபெத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு தடை சட்டம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சாது சுந்தர் சிங் போய் அந்த இடத்துல சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது அவரை கைது செய்து கொண்டு வந்து மரண தண்டனை விதித்து விட்டார்கள். சாது சுந்தர் சிங் என்ன மரண தண்டனை? அப்படியே உடைய அப்படியே கழட்டி நிர்வாணப்படுத்தி இடுப்பளவு ஒரு குட்டையில, ஒரு சாக்கடை தண்ணியில, ஒரு போல்ல, ஒரு கம்பத்துல சாது சுந்தர் சிங்குடைய 2 கரங்களையும் கட்டி போட்டுட்டாங்க. உடம்புல ட்ரெஸ் கிடையாது, சாக்கடை தண்ணி, மரணம், சாகிற வரைக்கும் அந்த தண்ணியில தான் இருக்கணும். ஆனா என்ன பிரச்சனை? அந்த தண்ணியில அட்டைப்பூச்சி இருந்ததாம். லீச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லீச்சா, லீச்சஸ், அட்டை புழுக்கள், அட்டை பூச்சிகள், ஆயிரக்கணக்கான அட்டை பூச்சிகள் இதுல இருந்ததா. இதெல்லாம் என்ன பண்ணுச்சா? சாது சுந்தர் சிங்குடைய உடம்பு முழுவதும் ஏறிடுச்சு. உடம்பு முழுவதும் அட்டை பூச்சிகள் ரத்தத்தை உறிஞ்சி 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 குடித்து கொண்டிருந்த நேரத்தில் 3 நாள் சாது சுந்தர் சிங் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி அப்படியே கைகள் கட்டப்பட்ட நிலையில அந்த சாக்கடை தண்ணியில ரத்தமெல்லாம் போன அந்த நிலையில் அப்படியே நின்று கொண்டிருந்தார். ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே நான் இப்படிதான் சாக போறேனா? இப்படி சாவது உமது சுத்தமா இருந்தாலும் நான் இப்படி சாகிறேன். ஆனா எவ்வளோ ஜனங்களுக்கு இன்னும் இயேசுவை குறித்து இந்த திபெத்துல மலையில சொல்லப்படாம இருக்குது. எவ்வளோ ஜனங்க உண்மை குறித்து அறிந்து கொள்ளல. ஜீவனுள்ள தேவனை எவ்வளோ பேர் அறிந்து கொள்ளாம இருக்காங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லையா? நான் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தின் பின்பதாக ஒரு நோக்கம் இல்லையா? அந்த தரிசனம் இங்கதான் முடிய போதான்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆவியானவர் சாது சுந்தர் சிங் மேல பலமா இறங்க, சாது சுந்தர் சிங் அவரையும் அறியாம பலன் கொண்டு அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. பேச அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்ததுன்னா, அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அதிகாரி, அந்த லாமா, ஏய் பைத்தியம் பிடிச்சிருச்சுப்பா இவனுக்கு, இனி பைத்தியக்காரனை நம்ம ஏன் கொல்லணும்னு சொல்லி அவரை தூக்கி கரையில போட்டான். எழுந்து அந்த அட்டை புழுக்கள் எல்லாம் பிடுங்கி எறிந்து, 100கணக்கான அட்டை பூச்சிகளை தன் உடம்புல இருந்து பிடுங்கி எறிந்து அவருடைய உடையை தரித்து கொண்டு எந்த கிராமத்தில் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அதே கிராமத்தில் போய் நின்று இயேசுவே தெய்வம் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். நல்ல கைகளை தட்டு. அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், எதற்கு அபிஷேகம் தெரியுமா? பாடுகள் மத்தியில சுவிசேஷம் அறிவி,
பிரச்சனைகள் மத்தியில சுவிசேஷம் அறிவி, வியாதியின் மத்தியில சுவிசேஷம் அறிவி, பலவீனத்தின் மத்தியில சுவிசேஷம் அறிவி. பிரதர், என் வீட்டிலேயே சாட்சி இல்ல பிரதர், என் வீடே உடைஞ்சிருக்குது பிரதர், என் வீடே அலங்கோலமா இருக்குது, என் வீட்டிலேயே சாட்சி இல்ல, நான் எப்படி இயேசுவை போய் சொல்லுது? பரவாயில்ல, சாட்சி இல்லாத இடத்துல ஆண்டவர் உன்னை சாட்சியா வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கி, அங்கதான் தெய்வ வல்லமை கிரியை செய்யும். அதனால தான் பிரதர் உனக்கு அபிஷேகம். சுவிசேஷத்தை பிரசங்கம் தான் அனாயிண்டிங். அபிஷேகத்தினுடைய நோக்கமே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதான். இரண்டாவது நோக்கம் என்ன தெரியுங்களா? இரண்டாவது நோக்கம் நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது நோக்கம் அப்போஸ்தலர் 1:8 எடுத்து வாசி. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வரும்பொழுது நீங்க எப்படி இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க சிஸ்டர்? சாட்சிகளா இருப்பீங்க, சாட்சியா இருப்பீங்க. ஆவியானவர் எதுக்கு உன் மேல இறங்கி வராரு தெரியுமா? உன்னை சாட்சியா நிப்பாட்டதான் ஆவியானவர் மேல இறங்கி வரார். எதற்கு உன்னை நீந்துகிற ஆழத்துக்கு கொண்டு போறார் தெரியுமா? நீ சாட்சியா நிற்க. இருள் சூழ்ந்த அந்த இடத்துல நீ வெளிச்சமா இருக்க, நீ பூமிக்கு உப்பா இருக்க, நீ அந்த விளக்கு தண்டின் மேல ஒரு வெளிச்சமா இருக்க, நீ எரிந்து பிரகாசிக்கிற அக்கினியா இருக்கதான் ஆவியானவர் உன் மேல இறங்கி வருகிறார். சாட்சியா இருக்கதான் அபிஷேகம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில சாட்சி இல்லை. சபைக்கு பல ஆண்டுகள் வந்த பிறகு கூட வீட்டுல கடன் பிரச்சனை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கையில காசு இல்லை, செலவில்லை, பொருளாதாரத்துல சாட்சிகள் இழந்த ஒரு சூழ்நிலை. படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, கம்மியான ஊதியம் சம்பாதிக்கிற வேலையில சாட்சி இல்லை, உயர்வுல சாட்சி இல்லை, திருச்சபையில சாட்சி இல்லை, அந்தரங்க வாழ்க்கையில சாட்சி இல்லை. சாட்சி விழுந்து போய் இருக்குது நிறைய பேருக்கு. சாட்சி விழுந்து போயிருக்கு. ஆண்டவர் உன் மேல எதற்கு இறங்கி வர, ஆவியானவர் எதற்கு இறங்கி வர விரும்புறாருன்னா, எங்கெங்கெல்லாம் உன் சாட்சி விழுந்து போனதோ அங்க உன்னை திரும்ப தூக்கி நிறுத்ததான் ஆவியானவர் உன் மேல இறங்கி வர விரும்புகிறார். அல்லேலூயா. உன் பொருளாதாரத்துல சாட்சி இல்லையா? ஆவியானவர் வந்த பிறகு உன் பொருளாதாரத்துல சாட்சி வந்துடும். உன் அந்தரங்க வாழ்க்கையில சாட்சி இல்லையா? ஆவியானவர் வந்த பிறகு உன் அந்தரங்க வாழ்க்கையில நீ பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆரம்பித்து விடுவா, எங்க சாட்சி வந்துடும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நான் வேலை செய்து கொண்டிருந்த கம்பெனியில் ஒரு மேனேஜர், 24 வயசுல அவருடைய சம்பளம் 2.5 லட்சம் ரூபாய். 24 வயசுல அவருடைய சம்பளம் 2.5 லட்சம் ரூபாய். ப்ரோக்ராம் மேனேஜரா இருந்தார். அவரு பார்த்தா எங்க எல்லாருக்குமே வைத்தெரிச்சல். எப்படிடா இந்த வயசுல 2.5 லட்சம் ரூபாய்னா இவன் 30 வயசுல எவ்வளவு லட்சம் இவனுக்கு இருக்கும்? அவனை பார்க்கிற எல்லாருக்குமே வைத்தெரிச்சல். ஏன்னா அந்த பொசிஷன்ல 40 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் அந்த பொசிஷன்ல இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அறிவு இருக்கும், அந்த பொறுமை இருக்கும், அந்த மெச்சூரிட்டி இருக்கும். ஆனா 24 வயது உள்ள ஒரு வாலிபனுக்கு எப்படி இந்த ப்ரோக்ராம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி, எப்படி இவனுக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம்? ஒரு நாள் அவரை குறித்ததான ஒரு சாட்சி அவரோட கூட க்ளோஸா இருந்த ஒரு நண்பர் எனக்கு பகிர்ந்தார். சொன்னார், மேனேஜர் இருக்கிறார்ல ரஜிவன் சார்லஸ், ஒரு காலத்துல பயங்கரமான ட்ரக் அடிக்ட், பயங்கரமான போதை பொருளுக்கு அடிமையா இருந்த ஒரு வாலிபன். ஆனா அவங்க அப்பா அம்மா ஒரு ஜெப வீரர்கள், எப்பொழுதுமே அவனுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இவன் கஞ்சாவுக்கும் இன்ஜெக்ஷனுக்கும் அடிமையாகி ஒரு நாள் பயங்கர இன்ஜெக்ஷன் கஞ்சாலாம் எடுத்துக்கொண்டு அப்படியே போதையில பீச்சில் ட்ரெயின் ஏறி, ட்ரெயின் எங்க போறதுன்னு கூட தெரியாத அந்த ஜன்னல் ஓரத்துல கைகளை வைத்துக்கொண்டு அப்படியே படுத்து தூங்கி கொண்டிருந்தான். மறுபக்கம் அவருடைய தாய் தகப்பன் அவனுக்காக உபவாசித்து மன்றாடி அழுது கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய தாய் தகப்பனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ட்ரெயின்ல போதையில முழுகி கொண்டிருந்த அந்த வாலிபனை சந்திக்க ஆண்டவர் எழுந்தார். போதையில இருக்கிற வாலிபனுக்கு ஒரு தரிசனம் பார்த்தான் அந்த ட்ரெயின்ல. என்ன தரிசனம்னா, ஆண்டவர் பரிசுத்த வான்களோடு கூட வெள்ளை குதிரையில 1000 பரிசுத்த வான்களோடு கூட தூதர்களோடு கூட பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற எக்கால சத்தம் துணிக்க மகிமையும் புகையும் மேகமும் ஆண்டவரோடு கூட கடந்து வருகிற ஒரு பயங்கரமான ஒரு தரிசனத்தை அந்த ட்ரெயின்ல பார்க்கும் போது ஆவியானவர் அந்த வாலிபன் மேல பயங்கரமா இறங்கிட்டார்.
பயங்கரமா இறங்கிட்டார் அவன் மேல. அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் அவன் மேல இறங்கிட்டார். கதறி 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 அழ ஆரம்பித்த, ஐயோ நான் பாவி, இயேசுவே உமது ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி அந்த ட்ரெயின்ல கதறி அழுதது மாத்திரமல்ல, எழுந்து நின்று சொன்னானா, இயேசு சீக்கிரம் வருகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த ட்ரெயின்ல அவன் ரட்சிக்கப்பட்டதுனால ட்ரெயின் ஊழியம் செய்தான். பயங்கரமான கிட்டாரிஸ்ட். ஒரு 4-5 பேரை சேர்த்து கொண்டு அந்த ட்ரெயின்ல டிராக்ஸ் எடுத்துக்கொண்டு பீச்சில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ட்ரெயின் ஊழியம் செய்தான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே அந்த கிட்டாரை வச்சு அவன் வாசித்து ஒரு பாட்டை பாடினா ட்ரெயின்ல பேய்கள் இறங்கி ஓடுமா ஸ்டேஷன்ல. ஐயோ இருக்க முடியல, காதை பொத்துக்கிட்டு ஓடுவாங்களாம் ஜனங்க. பிசாசுகள் அலற ஆரம்பித்தது. அவன் மேல இருந்த அபிஷேகம், அவன் மேல இருந்த ஒரு வல்லமை. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? உன் மேல இருக்கிற அபிஷேகம் சாட்சி இழந்த அந்த இடத்துல உன்னை தூக்கி நிறுத்தும். ஆவியானவர் மேல எதற்கு இறங்கி வர விரும்புறாரு தெரியுமா? ஆவியானவர் எதற்கு உன்ன, மகளே நீ கணுக்கால் அளவு இருக்காத, முழங்கால் அளவு வந்துரு, முழங்கால் அளவு இருக்காத, இடுப்பு அளவு வந்துரு, இடுப்பு அளவு இருக்காத, வா நீச்சல் ஆழத்துக்கு வா, நீச்சல் ஆழத்தோடு நின்றாத, நான் உன்னை கடக்க முடியாத ஆழத்துக்கு கொண்டு போக விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? நீ எங்க விழுந்தாயோ, எங்க சாட்சியை கடித்துக் கொண்டாயோ, அதே இடத்துல நான் உன்னை ஆசீர்வதித்து சாட்சியாய் தூக்கி நிப்பாட்ட. நல்லா கைகளை தட்டி விழுந்து போன இடத்துல உன் சாட்சி எழுமோ. எத்தனை பேர் இதை நம்புறீங்க சிஸ்டர்? யாரெல்லாம் உன்னை பார்த்து சபைக்கு போறா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சிரிச்சாங்களோ, அதே ஜனங்க மத்தியில் ஆண்டவர் இந்த ஆண்டுக்குள்ள உன்னை உயர்த்துவாராக, உன்னை பெருக பண்ணுவாராக. கட்டப்படாத உன் வீடு கட்டப்படுவதாக, அந்த நிலத்தை நீ வாங்குவாயாக. அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் இந்த வருடத்துக்குள்ள முடிவுக்கு வரும். உனக்கு வெளிநாடு போவதற்கான தடைகள் நீங்கி இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாய் உனக்கு வெளிநாட்டு போவதற்கான வாசல்கள் ஆண்டவர் திறப்பார். சாட்சியை இழந்தல்ல, ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு திரும்ப சாட்சி அதே இடத்துல உனக்கு ஏற்படுத்துகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதுல? அல்லேலூயா. நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக மும்பை பட்டணம் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது அங்க அந்த பாஸ்டர்ல கேட்டேன், பாஸ்டர் எங்க பார்த்தாலும் நியூ லைஃப் ஃபெல்லோஷிப்னே இருக்குது, எங்க திரும்பினாலும் நியூ லைஃப் ஃபெல்லோஷிப், யார் ஆர்கனைசேஷன் இது, யார் இது ஆரம்பிச்சா? அந்த பாஸ்டருடைய சபையும் நியூ லைஃப் ஃபெல்லோஷிப். சொன்னாரு, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பாந்திராவில் தெருவில் சூசை ஜோசப்னு சொல்லி ஒரு வாலிபன், சோத்துக்கு வழி இல்ல, வீடு இல்ல, அப்பா அம்மா இல்ல, அனாத, பாந்திராவில் பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கி கொண்டிருந்தான். அந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த ஓரத்தில் அன்னைக்கு இயேசுவை குறித்து ஒரு 4 பேர் பிரசங்கம் பண்ணுவதை கேட்டு எழுந்து உட்கார்ந்து அந்த வாலிபனுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது. கல்வாரி சிலுவையின் செய்தியை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்தது, தாகம் வந்தது. இயேசுவுக்கு தன் வாழ்க்கை அந்த தெருவிலேயே முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுத்தான். அதற்கு பிறகு அந்த கூட்டத்தோடவே சேர்ந்து கொண்டான். அவர்கள் இவனுக்கு ட்ரெஸ் கொடுத்தாங்க, ஷர்ட் கொடுத்தாங்க, பேண்ட் கொடுத்தாங்க, செருப்பு கொடுத்தாங்க. அவனை கூட்டிட்டு போய் ஒரு கார் ஷெட்ல தங்க இடம் கொடுத்தாங்க. பைபிள் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. ஜெபிக்கிற ஜெப வீரனா மாறிட்டான். இரவும் பகலும் முழங்கால நின்று 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 ஆண்டவரே 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 என்னை நிரப்பும், என்னை அபிஷேகியும், என்னை எடுத்து இந்த மும்பை பட்டணத்தை குலுக்கும், என்னை கொண்டு அந்தகார சக்திகளை முறியடியும் என்று சொல்லி முழங்கால நின்று இரவும் பகலும் கதற ஆரம்பித்து விட்டான். அந்த வாலிபன் கதற ஆரம்பிச்சுட்டான். ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று கொண்டுட்டான்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு தெரிய வந்த போது அவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை நம்பாதவர்கள். இவன் ஜெபித்து ஜெபித்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டுட்டான், அந்நிய பாஷையில ஜெபிக்கிறான். அந்த கூட்டம் கேட்ட போது இவன் என்ன பண்ணிட்டாங்க, நீ என்ன புதுசா என்ன பாஷையெல்லாம் பேசுற, எங்களுடைய பிரிவினர் அந்த பாஷையெல்லாம் பேச மாட்டாங்க, இனி உனக்கு காட் ஷெட் எல்லாம் கிடையாது, அந்த பெட்ஷீட்டை கூட, தல்காணியை கூட, பாயை கூட துரத்தி விட்டாங்க திரும்ப ரோட்டுக்கு. ஆனாலும் இவன் ஆண்டவரை விடல. கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலம், அவர் சட்டைகள் எனக்கு நிழலா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் மேல அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு மிஷனரி அவனை பார்த்தார், அவனை சந்தித்தார். அவனுடைய ஏக்கத்தை பார்த்தார், அவனுடைய உண்மையை பார்த்தார், அவனுக்குள்ள இருக்கிற வல்லமையை பார்த்தார், அவனுக்குள்ள இருக்கிற தரிசனத்தை பார்த்தார். இந்த மிஷனரி ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், தம்பி சூசை ஜோசப், நான் என்னுடைய சொந்த தேசத்துக்கு போகிறேன், ஆகவே நான் வாழ்ந்த என்னுடைய அபார்ட்மெண்ட்டை நான் உனக்கு கொடுக்கிறேன். என் அபார்ட்மெண்ட்டுடைய தொகை 1 கோடி ரூபாய். ஃப்ரீயா அந்த வாலிபனுக்கு அபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அல்லேலூயா.
சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்கள் மத்தியில் அமர வைக்க உன் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு பவர் இருக்குது சிஸ்டர். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? உன் மேல இருக்கிற அனாயிண்டிங் இருக்குதுல, நீ இருக்கிற நிலையில அது உன்னை விடாது. ஏய், அது உன்னை வளர்க்கும், அது உன்னை தூக்கி எடுக்கும், அது உன்னை ராஜாக்கள் மத்தியில கொண்டு போகும், அது உன்னை எல்லைகளை தாண்டி கொண்டு போகும். ஒரு லிமிட்டோடு நீ அடங்க மாட்ட, நீ கடந்து செல்வாய். அல்லேலூயா. அந்த சூசை ஜோசப் தான் ஆரம்பிச்சது தான் நியூ லைஃப் ஃபெல்லோஷிப் என்கிற ஆர்கனைசேஷன். எவ்வளவு சபைகளா ஸ்தாபித்தார் தெரியுங்களா? 500க்கும் மேற்பட்ட சபைகளை மும்பை பட்டணத்தில் ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சூசை ஜோசப் மூலமா ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் தொட்டாலே அபிஷேகம், அவர் தொட்டாலே விடுதலை, சுகம் ஜனங்களுக்கு. எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ஊழியர்களை சூசை ஜோசப் எழுப்பி விட்டு மண்ணுக்கு போய்விட்டார். அல்லேலூயா. மண்ணுக்குள்ள விண்ணுக்கு போய்விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஆவியானவர் ஏன் தெரியுமா கொடுக்கிறாரு? ஏன் தெரியுமா உன்னை நீச்சல் ஆழத்துக்கு வான்னு சொல்றாரு? நீ கணுக்கால் அளவுல இருக்கிற வரைக்கும் உனக்கு சாட்சி வராது, நீ முழங்கால் அளவுல இருக்கிற வரைக்கும் உனக்கு சாட்சி வராது. நீச்சல் ஆழத்துக்கு இன்றைக்கு வா, முழுகுகிற ஆழத்துக்கு இன்றைக்கு வா, ஆண்டவர் உனக்கு சாட்சியா எழும்பி நிற்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். மூன்றாவதாக, ஏன் அபிஷேகம், ஏன் உங்க மேல ஆண்டவருடைய வல்லமை அபிஷேகத்தை தர விரும்புறாருன்னா, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11, 12. அப்போஸ்தலர் 19, 11, 12. 19, 11, 12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தலினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அல்லேலூயா. எதற்கு தெரியுமா உங்களுக்கு அனாயிண்டிங்? அனாயிண்டிங்கோட நோக்கம் எதற்கு தெரியுமா? அற்புத அடையாளங்களை செய்யதான் அபிஷேகம் உன் மேல வருது. பக்கத்துல போய் சொல்லுங்க, அற்புத அடையாளம். அற்புத அடையாளம். பிசாசை பார்த்து நீ ஓடுறீனா, நீ கணுக்கால் அளவு விசுவாசி தான். பிசாசு வீட்டுல வந்து ஆடும் போது உடனே நீ ஒரு 10 நம்பருக்கு டயல் பண்றீனா, நீ கணுக்கால் அளவு விசுவாசி தான். போராட்டத்தை சமாளிக்க முடியல, பிசாசு வந்து வீட்டுல நிக்குது, ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்க, நீ கணுக்கால் அளவு விசுவாசியா தான் இருக்கிற. கணுக்கால் அளவு விசுவாசியால பிசாசுகளை ஜெயிக்க முடியாது, அந்தகார சக்திகளை உன்னால எதிர்க்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு எதற்கு உங்க மேல அபிஷேகத்தை தர விரும்புகிறார்? வல்லமையை கொடுக்க விரும்புகிறார், அற்புத அடையாளங்கள் செய்ய. உங்கள் கரங்களை அவருடைய கரங்களா மாற்றி நீங்க தொடும்போது சுகம் வர, ஜனங்களை தொட்டு அவர்களை விடுதலையாக்க, உங்க கரங்களை கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் செயல்படதான் உங்க மேல ஆவியானவர் தமது வல்லமையை ஊற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர், பிரதர்? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருடைய கரங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு விரும்புறீங்க? பைபிள் சொல்லுது, பவுலின் கரங்களினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. இந்த கரம் எவ்வளவு நாள் சொல்லுங்க? இந்த கரம், உன் கரத்தை பார்த்து பேச, ஏ கரமே கரமே, எவ்வளவு நாள் சோத்தை மட்டும் தின்னுட்டு இருக்க போற? சோத்தை மட்டும் கையாண்டு கொண்டு இருக்க போற? எப்ப ஜனங்க மேல கைகளை வைத்து, எப்ப ஜனங்க மேல இருக்கிற வியாதியை குணமாக்கி, எப்ப பிசாசுகளை துரத்துகிற கரமானி மாற போற? பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அல்லேலூயா. உங்க கரங்களில வல்லமை வெளிப்படணும். நீங்க தொட்டா அந்த வல்லமை உங்க கரங்களுக்குள்ள இருந்து பாயணும். அற்புத அடையாளங்கள் ஊழியங்களில நடக்கணும், பிசாசுகள் ஓடணும், வியாதிகள் குணமாகணும், அற்புத சாட்சிகள் உன் குடும்பத்தில் வெளிப்படணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஆவியானவர் வருகிறார். அதுக்கு தான் உங்க மேல ஒரு அபிஷேகம். 2 நாளைக்கு முன்பதாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஹவுஸ் விசிட்டிங். அப்ப அந்த வீட்டார் சொன்னாங்க, ஐயா, என்னுடைய பெண்ணுக்கு, என்னுடைய பிள்ளைக்கு 7 வருடங்களாக சாப்பிட்டா வாமிட்டிங் வந்துடும். 7 வருடமாக அந்த பிரச்சனை இருந்தது. எவ்வளவோ மருந்து மாத்திரை டாக்டர்ஸ் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டோம், எவ்வளோ இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம்.
சில ஊழியக்காரர்கிட்ட கொண்டு போனா அவங்க என் பிள்ளைக்கு வாழைப்பழத்தை கொடுத்தாங்க, வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாந்தி எடுக்க வச்சு அந்த வாழைப்பழத்துல ஏதோ மருந்து வருதுன்னு சொல்லி அப்படிலாம் சொல்லி சில ஊழியக்காரங்க அனுப்புனாங்க. சரியாகல, சாப்பிட்ட உடனே வாந்தி வந்துடும். ஆனா ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக உங்களுடைய விடுதலை கூட்டத்துக்கு என் மகளை கொண்டு வந்தேன். அந்த என் மகளை உங்க கிட்ட கூட நான் கொண்டு வந்து ஜெபிக்கல, சபைக்குள்ள கால் வைத்த உடனே என் மகள் குணமாயிட்டா. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுவோம். சபைக்குள்ள கால் பட்ட மாத்திரத்தை என் மக குணமாயிட்டா. 6 மாதங்கள் ஆகுது என் மக இதுவரைக்கும் அந்த வாந்தி பிரச்சனை என் மகளுக்கு இல்ல. மகளை கர்த்தர் குணமாக்கி விட்டார். உங்க வீட்டுல தேவ பிரசன்னம் இருக்கணும் சிஸ்டர். நீ ஜெபித்து 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 உன் வீட்டை நீ எப்படி மாற்றி இருக்கணும், உன் அறையை எப்படி நீ வைத்திருக்கணும், உன் அறைக்குள்ள ஒரு வெளியே இருக்கிற ஒரு பர்சன் உள்ள வந்தாலே அவன் ஆட்கொள்ளப்படணும். ஆவியினால அபிஷேகத்தால் ஆட்கொள்ளப்படணும். பாவ கட்டுல இருந்து அவன் வெளியே வரணும், மந்திர கட்டுல இருந்து அவன் வெளியே வரணும். அந்த வல்லமும் மேல இருந்து புறப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தர விரும்புகிறார்? அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். அமெரிக்கா தேசத்துல R.W. ஷாம்பக் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், R.W. ஷாம்பக் மாசத்துல 4 நாள் தான் சாப்பிடுவார். தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு உபவாசம் இருந்துகிட்டே இருப்பார். எப்பொழுதுமே தேவனுடைய பிரசன்னத்தை தன்னை சூழ்ந்து காத்துக்கொள்ளுவார். உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங்கை காத்துக்கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை சுற்றிலும் இருக்கிற தேவ பிரசன்னத்தை நீங்க காப்பாற்றணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உபவாசித்து ஜெபித்து R.W. ஷாம்பக் தன்னை சுற்றிலும் ஒரு தேவ மகிமையை வைத்திருந்தார். இப்பொழுதும் தேவ அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தார். ஒரு நாள் மைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், அவர் எல்லா சிறந்த ஊழியக்காரர்களுக்கு அந்த தேசத்துல எல்லா ஊழியக்காரர்களை அழைத்து ஒரு டின்னர் பார்ட்டி கொடுத்திருந்தார். அதுல R.W. ஷாம்பக்கையும் அழைச்சிருந்தார். R.W. ஷாம்பக் போய் உட்கார்ந்தாரு, ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாரு, எழுந்து தப 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 தபன்னு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டார். மைல்ஸ் என்ற ஊழியக்காரர் பின்னாடியே ஓடி வந்து கேட்டார், சார் வாட் ஹேப்பன் டு யூ? அவர் சொன்னார், மைல்ஸ், ஃபுட் இஸ் டிஸ்ட்ராக்ஷன், ஃபுட் இஸ் டிஸ்ட்ராக்ஷன். அது எனக்கு இடையூறா இருக்கிறது சாப்பாடு, ஆகவே இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம். ஒரு முறை அவருடைய சபையில ஆக்சிடென்ட்ல கை விரல்களை இழந்து போன ஒரு பெண் அந்த அவருடைய சபையில இருந்தார். R.W. ஷாம்பக் இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். தேவ வல்லமை அவர் மேல அளவில்லாமல் பொங்குவதை உணர்ந்தார். மடமட மடமடன் ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி கீழே போனாரு. அந்த விரல்கள் இல்லாத அந்த பெண்ணுடைய விரலை பிடிச்சு ஒரு குயிக்கா ஒரு ஜெபம் பண்ணிட்டு திரும்ப ஏறிட்டாரு. அன்று இரவு அவருடைய விரல்கள் எல்லாம் வளர்ந்தது. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. சிஸ்டர், ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறவர் தான். இன்றைக்கு ஆண்டவர் வல்லமையானவர் தான். அவர் சாதாரண விக்கிரகம் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவருடைய கூட்டத்துக்கு இன்னொரு நபர் வந்திருந்தாரு. ஒரு கை நல்லா இருந்தது, வலது கையில் அங்க ஒரு சின்ன ஒரு சத மாதிரி இருந்தது. பிறப்பில் இருந்து கை இல்லாத பிறந்த ஒரு நபரா இருந்தாரு. இந்த R.W. ஷாம்பக் ஒரு கூட்டத்தில், ஒரு அபிஷேக கூட்டத்தில் மடமடன்னு போனாரு. அந்த கையில இருக்க அந்த சின்னதா அந்த சத இருக்குது பாருங்க, அதை பிடிச்சு அப்படி இழுத்தாரு. அது கையா வெளியே வந்தது. கையை தட்ட மாட்டீங்களா? இப்போ இவர் மேல இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகத்தை பார்த்து வியப்படைந்து போன ஒரு வாலிபன் இவர்கிட்ட ஓடி வந்து சொன்னா, சார், ஐ வாண்ட் தி அனாயிண்டிங் தட் யூ கேரி. நீங்க சுமக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் சார். உங்க மேல இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேணும் சார். உங்க மேல இருக்கிற அந்த வல்லமை எனக்கு இரட்டத்தனையா வேணும் சார். யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ அவர்களுக்கு தான் அபிஷேகம். இந்த கூட்டத்தில் கூட சில பேர் டைம் பாஸ் பார்த்துட்டு பாஸ்டர் கடைசியா மாட்டினார்னா தலைமையில கை, நான் யாருக்கு நீங்க ஜபிக்க மாட்டேன், பாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டார் யாருக்கு நீங்க தனியா ஜபிக்க கூடாதுன்னு சொல்லி. பொதுவா ஜபிக்கிறோம். உங்களுக்கு விசுவாசம் இருந்தா தேவ வல்லமை உங்கள் மேல இறங்கும், அக்கினி இறங்கும், நீங்க விடுதலை ஆயிடுவீங்க, சுகமாவீங்க, வல்லமை உங்கள் மேல கிரியை செய்ய நீங்க போங்க, சாட்சிகளா இருப்பீங்க. புரிஞ்சுதான் நான் சொல்றது உங்களுக்கு? அந்த வாஞ்ச இருக்கணும். எனக்கு அந்த வல்லமை வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். ஐயோ, நான் நேரத்தை இவ்வளவு நாள் வீணடிச்சிட்டேன், இனி நான் வீணடிக்க முடியாது, எனக்கு இரட்டத்தனையான அபிஷேகம் வேணும். நான் விட்ட ஓட்டத்தை மீண்டுமா பிடிக்கணும், இழந்த அந்த ஆண்டுகளை திரும்ப நான் சேர்த்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். இவ்வளவு ஆண்டுகள் நான் வீணடிச்சிட்டேன், அபிஷேகத்தை நான் பெறாம இருந்துட்டேன், இவ்வளவு நாட்கள் தரிசனத்தை எழுந்து, ஏன்னா இனியாவது அந்த தரிசனத்தை நான் தொடர்ந்து எழும்பி பிடிக்க எனக்கு கிருபை வேணும். அந்த வாஞ்சையோடு இருக்கிறீங்கல்ல,
இன்றைக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து அந்த வாஞ்சையை பார்க்கிறார். உங்க மேல வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். ஆவியானவர் பொத 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 பொதன்னு உங்க மேல இறங்கி வருவாரு. நீங்க வெறுமையாக அல்ல, நிரப்பப்பட்ட பாத்திரம் அந்த கூட்டத்திலிருந்து வெளியே போக போறீங்க. ஹல்லேலூயா. டாடபிள்யூ ஷாம்ப கிட்ட ஒரு வாலிபன் போய் சொன்னான், சார் உங்களுடைய அபிஷேகம் எனக்கு கொடுங்க. இவர் என்ன பண்ணாரு, அவன் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒரு எண்ணெய் பாட்டிலை எடுத்து எண்ணெய் பாட்டிலுக்காக ஜெபம் பண்ணிட்டு அவன் கையில கொடுத்துட்டார். இந்த வாலிபன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா, அந்த எண்ணெயை கொண்டுட்டு டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்துட்டான். 3 மாடி ஹாஸ்பிட்டல் அது. 3வது மாடிக்கு போயிட்டான். அவன் ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டிருந்ததுனால எல்லாம் நினைச்சிட்டாங்க இவன் டாக்டர் நினைச்சிட்டாங்க. போனா அந்த எண்ணெயை எடுத்தான், தலை மேல வச்சான். யூ ஆர் ஹீல்ட், உங்களுக்கு டிஸ்சார்ஜ். எண்ணெய் எடுத்து பூசினா யூ ஆர் ஹீல்ட், சுகமாயிட்டீங்க, வீட்டுக்கு போங்க. எண்ணெய் எடுத்து பூசி அந்த 3rd ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாருக்கும் எண்ணெய் பூசி வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அவன் எண்ணெய் பூசின எல்லாரும் உண்மையாவே குணமாயிட்டாங்க. எல்லாரும் எழுந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2nd ஃப்ளோருக்கு வந்தா எண்ணெய் எடுத்தனா பூசினா யூ கேன் கோ யூ கேன் கோ யூ கேன் கோன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டா 2nd ஃப்ளோரும் எம்டி ஆயிடுச்சு. 1st ஃப்ளோருக்கு வந்தா எல்லாரையும் எண்ணெய் பூசி அதே மாதிரி குணமாக்கிட்டான். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும்போது அங்க செத்த ஒரு பெண்ணை அப்படி ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்து அப்படி வச்சிருக்கிறாங்க. டாக்டர்ஸ்கள் சொல்றாங்க மார்ச்சரிக்கு அனுப்ப சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவன் ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்ததை பார்த்துட்டே இருந்தான். அவங்க அப்படி போன உடனே இந்த செத்த பெண் தலையின் மேல போய் எண்ணெய் எடுத்து பூசி இயேசுவின் நாமத்தினால எழுந்துரு அப்படின்னு சொல்ல அந்த பெண் உயிரோடு எழுந்துட்டான். நல்ல கைகளை தட்டுவோம். உங்க மேல அபிஷேக எண்ணெய் இருக்கும் போது மரண கட்டுகளை உடைச்சு நீங்க எடுப்ப முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு இவனை போலீஸ் கிட்ட சொல்லி தூக்கி ஜெயில போட்டாங்க. ஜெயிலுக்கு போயிட்டான். ஒரு வாரம் கழிச்சு இவனை கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. ஜட்ஜு கேட்கிறாரு, என்னப்பா பண்ண அவன்? சொல்றாங்க, எண்ணெய் பூசி எல்லாரையும் குணமாக்கிட்டான் ஹாஸ்பிட்டல்ல. எல்லாரையும் குணமாக்கி எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த ஜட்ஜஸ் கேட்டாராம், இதுல என்ன தப்பு இருக்குது? நல்லதுதான் பண்ணியிருக்கிறான், இதுக்காக இவனை பிடிச்சு ஒரு வாரம் உள்ள போட்டீங்கன்னு சொல்லி போலீஸ்காரர்களை விட்டு விளாசன்னு அந்த ஜட்ஜு விளாச. அவன் சொன்னான், சார் வேணாம் சார், அவங்களை திட்டாதீங்க. நான் ஜெயிலுக்கு போகவும் ஒரு நோக்கம் இருந்தது. என்னை கூட்டிக்கிட்டு போன எல்லா போலீஸ்காரர்களும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டும். அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் இருக்குது பாருங்க. ஏய் அது சும்மா கிடையாது அந்த அனாயிண்டிங். அப்பா நான் சொல்றேன், உன் மேல இருக்கிற அபிஷேகம் உனக்கு தெரியல. நீங்க மாட்டாத அப்படி கொளுத்தி அப்படி விட்டுட்டீங்கன்னா, இந்த சிம்சோன் நிறைய பிடிச்சது வாழை கொளுத்தி விட்டான் பாருங்க. பெலிஸ்தருடைய வேளாண்மெல்லாம் காலி, பெலிஸ்தருடைய கைகளின் விளைச்சல் எல்லாம் காலி, கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் காலி. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அனல் பற்றி எரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா, தமிழ்நாட்டில் பிசாசு விதைத்திருக்கிற அவன் வளர்த்திருக்கிற அவனுடைய சகல வேளாண்மைகளையும் அது கொளுத்தி எரித்து விடும். உன் வீட்டுக்கு விரோதமாய் விதைக்கப்பட்ட மந்திரங்கள், செய்வினைகள், தாயத்துக்கள், பொம்மைகள் எல்லாத்தையும் அது கொளுத்தி எரிச்சிடும். கைகளை தட்டி வர அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அனாயிண்டட் பிரதர், யூ ஆர் அனாயிண்டட். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையை உணர்றது சாதாரணது அல்ல. செத்த பிரேதங்களை கூட அது எழுப்பிடும். எப்பேற்பட்ட வியாதிகள் அது குணமாக்கிடும். ஹல்லேலூயா. But you have to recognize your anointing. என் மேல இருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல. இயேசுவின் மேல என்ன அபிஷேகம் இருந்ததோ அதே அபிஷேகத்தை தான் ஆண்டவர் என் மேலையும் வைத்திருக்கிறார். இந்த உணர்வு உனக்குள்ள வரும்போது தான் மிராக்கிள்ஸ் நடக்கும். அங்கதான் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. படப்பையில ஒவ்வொரு புதன்கிழமையும் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வருகிற எவ்வளவு பேருக்கு மிராக்கிள், அற்புதம் நடக்குது, விடுதலை நடக்குது, கேன்சர் வியாதிகள் மாறுது, நடக்க முடியாதவங்க கை காலெல்லாம் சரியாகுது, செவிட்டு காதுகள் திறக்கப்படுது. ஏன்? ஏன்னா எனக்கு தெரியும் என் மேல இருக்கிற அபிஷேகம் அது அற்புதங்களை செய்யக்கூடியது. அந்த விசுவாசத்தோடு உன் அபிஷேகத்தை நீ செயல்படுத்தி பாரு. அந்த நம்பிக்கையில எழும்பி ஊழியம் செஞ்சு பாருங்க. அந்த நம்பிக்கையில நடந்து பாருங்க. அற்புதங்கள் புரண்டு வர ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள இருந்து. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? இந்த கூட்டத்தில் ஆண்டவர் குறைஞ்சது ஒரு 30 பேரையாவது இன்றைக்கு ஒரு அக்கினியால் நிரப்ப விரும்புகிறேன். 30 பேர் மேலேயாவது ஒரு அக்கினி அபிஷேகம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல.
ஆனா அந்த இடுப்பு அளவுல இருந்து அந்த முழங்கால் அளவுல இருந்து எத்தனை பேர் அந்த நீந்துகிற ஆழத்துக்கும் கடக்க முடியாத ஆழத்துக்கும் வரணும்னு விரும்புகிறீங்களோ இப்ப ஆவியானவர் உங்க மேல இறங்கி வர போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஷக லாமாகா துராகட ராபா பாபா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கங்க, எத்தனை பேருக்குள்ள பாஸ்டர் நான் ஒரு ஃபயரா மாறணும் பாஸ்டர், என் மேல ஒரு அக்கினி இறங்கணும் பாஸ்டர், என் மேல ஒரு வல்லமை கிரியேஷன், நான் இந்த சும்மா இனிய வாழ்க்கையை நான் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு வரும் சாப்பாட்டுக்கும் வேலைக்கும் அப்படி உழைச்சு நான் தண்டத்துக்கு வாழக்கூடாது. இனிய வாழ்க்கை தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். தேவ ராஜ்யத்தை நான் கட்டி எழுப்பணும். என் வாழ்க்கையில ஒரு மகிமை இருக்கணும். எத்தனை பேர் அந்த வாஞ்சியோடு இருக்கீங்க சிஸ்டர் பிரதர்? எத்தனை பேர் அந்த வாஞ்சியோடு இருக்கீங்க? அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் முடிஞ்சா முன்னாடி வாங்க. நான் அப்படிப்பட்டவர்களுக்கு தவறுங்க, சும்மா வந்து நிற்க கூடாது. நான் சொல்லிட்டேன், இங்க வரீங்கன்னா நான் ஆண்டவருக்காக சாக வரன்ற நினைப்புல வாங்க, ஆண்டவருக்காக ரத்தத்தை கொடுக்க வரன்ற நினைப்புல வாங்க. சும்மா நீங்க டைம் பாஸ் பண்ணிட்டு எல்லா கூட்டத்துல வந்து நிக்கிற மாதிரி நின்றுட்டு போக கூடாது. நான் இங்க முன்னாடி இப்ப வரீங்கல்ல, இந்த கூட்டத்துக்கு பிறகு என் வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு எழுப்புதல், ஒரு வல்லமை, என் வாழ்க்கையில ஒரு பிரதிஷ்டை, என் வாழ்க்கையில ஒரு அக்கினி. இனி என் வாழ்க்கை சும்மா இருக்க கூடாது, என் வாழ்க்கையில ஒரு தேவ வல்லமை. லபாகா துராகடா மாகா ஷேட்டே லீப்ரோ குடா மலாகா சேக தராபலா வாட்டர் லீப்ரோ மாமா மலாகா சேட்டே ஓரா மாகா லாபாகா ஷரா கௌதுரா மலாகே சேக துரா மனியா வாட்டர் பாட்டில். ஓலா மாகா ஷகா துரா பலாபா. இப்பொழுது கர்த்தர் அநேகர் மேல தமது அக்கினியை ஊற்ற போகிறார். அதை பெற்றுக்கொள்ள தயாரா இருங்க. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. லபரு மலாக்கா சரபா கட்ட தரம். ஆண்டவருடைய அக்கினி அநேகர் மேல பலமா இப்போது இறங்கி வரும். இந்த அபிஷேகத்துக்கு பிறகு உங்களுக்கு ஊழிய வாசல் திறக்கப்பட போது, உங்க வீடுல ஜெப கூட்டங்கள் ஆரம்பிக்க போறீங்க. இந்த அபிஷேகத்துக்கு பிறகு நீங்க அநேக ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்த போறீங்க. லபாகா துராமா லாகா சேட்டே லேபராகா துரா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இதோ பரலோகம் உன் வாஞ்சியை பார்க்குது. நீ முன்னோக்கி வந்தத பரலோகம் பார்க்குது. அந்த கல்வாரி பலிபீடத்தின் அண்டையில நீ வருகிறது அந்த பரலோகம் பார்க்குது. அந்த பலிபீடத்துக்கு நேரா உன் கைகளை உயர்த்து. அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராய் உன் கைகளை உயர்த்து. இப்பொழுது 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 இதோ பரலோகம் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ரபா பாபா 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 லேபகா துரா கடா தரா கடா தரா கடா தரா கடா. ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஒப்பு கொடுக்கிறேன். இதோ அக்கினி சில வாலிபர்கள் மேல இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. Touch, receive fire. The fire of God is flowing. ஜீவ ஊற்று திறக்கப்படுகிறது. ஜீவ ஊற்று உன் மேல திறக்கப்படுகிறது. ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் உன்னை தொடுவார். நீ எங்க இருந்தாலும் ஒரு அக்கினி உன்னை தொட போகிறது. நீ எங்க நின்று கொண்டிருந்தாலும் ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. கணுக்கால் அளவுல இருந்து மீன் முழங்கால் அளவுக்கு வா, நடந்து வா, இடுப்பு ஆழத்துக்கு வா. ஆண்டவருடைய நீச்சல் ஆழத்துக்கு இழுக்கிறார், நீச்சல் ஆழத்துக்கு இழுக்கிறார். நிறுத்தாத நிறுத்தாத நிறுத்தாத. இதோ முழுகுகிற ஆழம், முழுகுகிற ஆழம், முழுகுகிற ஆழம், முழுகுகிற ஆழம், முழுகுகிற ஆழம், முழுகுகிற ஆழம், கடக்க முடியாத ஆழம். அநேக தலை மேல ஒரு அக்கினி இறங்குகிறது. பெந்தெகோஸ்தே அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. அக்கினி சில பேரால கட்டுப்படுத்த முடியல.
கட்டுப்படுத்த முடியல, உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Fill us, Lord. Fire! 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 அக்கினி, அக்கினி, Fire. அக்கினி அபிஷேகம். Fire. ஆவியானவரை நிரப்புகிறார். நிரப்பு. பெற்றுக்கொள், வரங்கள் இறங்குகிறது. Fire! நிரப்பு. Fire! வரங்கள், வரங்கள், வரங்கள். ஏய், ஏய், வல்லமை இறங்குது. Fire. சில பேர் மேல தீர்க்க தரிசன ஆவி இறங்குது, நெருப்பு இறங்குது. அக்கினி, உன் கரங்கள் மேல ஒரு சுகமாக்குகிற வல்லமை. எழும்பு, எழும்பு சியோனே, சியோனே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை நிரப்புகிறார். தாங்க முடியாத ஒரு அனாயிண்டிங். உன் கரங்கள் மேல அக்கினி, உன் கரங்கள் மேல அக்கினியை பார்க்கிறேன். Fire! Receive, 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 receive. கரங்கள் மேல அக்கினியை பார்க்கிறேன். அநேகருடைய கரங்கள் மேல நான் நெருப்பை பார்க்கிறேன். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க, கைகளை தட்டு. அநேகருடைய கரங்கள் மேல ஒரு நெருப்பு இறங்குது, நெருப்பு இறங்குது, அபிஷேகம் இறங்குது. உன்னை கர்த்தர் பயன்படுத்த இறங்கிவிட்டார். கடந்து வா, கடந்து வா, எழும்பு. ஒரு ஜெப ஆவி உன் மேல ஊற்றப்படுகிறது. ரப லப ரப ரப லப ரப லப. வாய்களை செர. இப்பொழுது அந்நிய பாஷையின் வல்லமை உன் மேல பொழிந்தருளப்படுகிறது. அந்நிய பாஷையின் அக்கினி. வாய்களை செர, வாய்களை செர. அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. சுனாமி அலையை போல கர்த்தருடைய ஆவியானவர் சில பேர் மேல வருகிறது. சுனாமி அலைகளை போல. லோபா காட்டா தாரா காட்டா தாரா காட்டா ராபா லாகா தூரா பாலா லீபா ராகா தூரா மன ஸ்பீட் கொண்டு வா, என் ஸ்பீடுக்கு வா. அக்கினி, 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 அக்கினி. இழந்த அபிஷேகம், இழந்த அபிஷேகம். எந்த அபிஷேகத்தை இழந்தாயோ அந்த அபிஷேகம் திரும்ப இறங்குது, திரும்ப இறங்குது. நீ இழந்த பரிசுத்தம் இறங்குது, நீ இழந்த தரிசனம் இறங்குது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இதோ அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள். பெற்றுக்கொள். பிடிங்க, பிடிங்க. ராபாகா துராகாடா ராபா. அக்கினிமயமான நாவுகள் இறங்குகிறது, அக்கினிமயமான நாவுகள் இறங்குகிறது. ஆவியானவருடைய ஆழங்களுக்குள் நடத்துகிறார், ஆழங்களுக்குள் நடத்துகிறார். இதோ உன் கரத்தை பிடித்து உன்னை ஆழத்துக்குள் நடத்துகிறார். உன் மேல ஒரு ராஜரீக அனாயிண்டிங், ராஜரீக அனாயிண்டிங், ராஜரீக அபிஷேகம். வாய்களை தரங்க, வாய்களை தரங்க, வாய்களை தரங்க. இதோ பரலோகத்திலிருந்து அக்கினி கலசங்கள் சாய்க்கப்படுகிறது. உன் தலையை நோக்கி ஒரு அக்கினி ஊற்றப்படுகிறது. உன் தலையை நோக்கி ஒரு அபிஷேக எண்ணெய். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வாய்களை தரங்க. இப்ப அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க, அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. பேசுங்க. புது புது வார்த்தைகள் புரண்டு வருகிறது, புது புது வார்த்தைகள், புது புது வார்த்தைகள், புது புது வார்த்தைகள், புதிய புதிய அந்நிய பாஷையின் வார்த்தைகள் உன் மேலிருந்து பாய்கிறது, 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 பாய்கிறது. சிலர் ஆவியானவர் தலை முடியை பிடித்து தூக்கி செல்லுகிறார். ஏய், 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 ஆவியின் அனுபவத்துக்குள்ள சிலர் போறீங்க, ஆவியின் அனுபவத்துக்குள்ள சிலர் போறீங்க, போறீங்க. உன் வீட்டின் மேல ஒரு நெருப்பு இறங்குது, உன் ஜெப அறையின் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. கட்டுகள் அறுகிறது, கட்டுகள் அறுகிறது, கட்டுகள் அறுகிறது. ரே பாகா தூரா பாலா. இங்க நீ பெறுகிற அபிஷேகம் உன் வீட்டுக்குள்ள இறங்குது, உன் பிள்ளைகள் மேல இறங்குது, உன் கணவர் மேல இறங்குது. நீ வெறுமையான பாத்திரம் அல்ல, நீ நிரம்பி வழிகிற பாத்திரம், நீ ஊழியக்கார பாத்திரம், நீ அபிஷேக பாத்திரம், நீ கனம் நிறைந்த பாத்திரம். உன்னை கொண்டு கர்த்தர் மகிமையானவைகளை செய்ய போகிறார். இதோ கர்த்தர் சிலருக்கு முன்பதாக தோன்றி உங்களை தொடுகிறார், தொடுகிறார். சிலருடைய தலையின் மேல எண்ணெய் அபிஷேகம் வருகிறது, எண்ணெய் அபிஷேகம். தாலகாடா தாலகாடா துராபாலா பாகா துராகாடா ராபாலா லபகா துராகாடா ராபாலா ராபாலா ராபாலா. லேபகா சுரோ மனகா சீடிலி மினிகா துராபாலா கதுரா. இன்னொரு 5 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர்கிட்ட நான் மைக்க கொடுத்துறேன். 5 minutes prayer. ரபாலா கசுர. கண்களை கெட்டிமா முடிக்கங்க, யாரை திறக்காதீங்க.
ஆண்டவர் சிலருடைய உச்ச தலையில ஒரு அக்கினியை ஊற்றுவார். உங்க தலையெல்லாம் இப்ப நெருப்பு அனல் பற்றி எரிவதை உணர்வீங்க. சிலருடைய கரங்கள் அக்கினியா மாறும், சிலருடைய கால்கள் அக்கினியாய் மாறும். சிலர் மேல ஒரு குளிர்ந்த எண்ணெய், குளிர்ந்த தண்ணீர் ஊற்றப்படுவது போல உங்க உடம்பு முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை மேகம் உங்களை மூடிக்கொள்ளும். ஆண்டவர் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களுக்குள்ள நடத்த போகிறார். கண்களை மூடிக்கொள்ளுங்க, திறக்காதீங்க. ரபலக துரபல ரபலபா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை பாடும்போதே ஒரு அபிஷேகம். வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன்.